So hi all, I welcome you all for the 5 editorials of the week initiative. In this initiative, we'll be identifying 5 important editorials of Hindu and we'll be discussing that with respect to the mains point of view. The main aim of this initiative என்னதுன்னா நீங்க Hindu editorialsலயும் newspaperல படிக்கிற விஷயங்கள் it should be going into your mains answer writing. So பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள் how you have to take it to answer writing அப்படிங்கிற அந்த அப்ஜெக்டிவ்ல தான் இது போகுது. So ultimately this initiative will be success only if you are doing regular revision and taking all the notes and taking all the points to the mains. Okay. So adukku it is very important to do the regular revision and to take the notes. Okay. So with this we'll start the today's session. So Thursday and Friday வந்து KingMakers வந்து we went to ThinkEdu Conclave which was conducted in Chola. It was conducted by New Indian Express. So actually நிறைய sessions 2 days வந்து ஃபுல்லா education related and various other events பத்தின panel discussions-லாம் நடந்துச்சு. So everyone learned a lot of things. ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் பர்டிகுலராக ஒரு சில செஷன்ஸ் வந்து பார்க்க சஜஸ்ட் பண்ணுவேன். எது அப்படின்னா 9th அன்னைக்கு நடந்த கிரண் பேடி மேமுடைய செஷன். ஸோ கிரண் பேடி மேம் ஷி டிஸ்கஸ் அபவுட் தி குட் கவர்னன்ஸ் அண்ட் ஹவு ஷி இம்ப்ளிமெண்டட் குட் கவர்னன்ஸ் இன் தி புதுச்சேரி வென் ஷி வாஸ் லெப்டினன்ட் கவர்னர். ஸோ அவங்களுடைய அந்த செஷன் வந்து கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா ஷி டிஸ்கஸ்ட் அதாவது நம்ம வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 9 பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு படிப்போம். அந்த 9 பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸை எப்படி வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணாங்க இன் புதுச்சேரி அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இட்ஸ் வெரி குட் மாடல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஜிஎஸ் பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 4. ஸோ விச் வி கேன் யூஸ். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாஸ் லலித்ஸ் செஷன். நமக்கு அவர் லலித்னு சொல்லி அப்படியே வருது. ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யூ லலித் உடைய செஷன் வந்து வந்தது. ஸோ ஹி டிஸ்கஸ் அபவுட் ஜுடிஷியரி. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் கூட வாஸ் டிஸ்கசிங் பேரா லீகல் வாலண்டியர்ஸ் பத்தி பேசியிருந்தாரு. அதே மாதிரி ஆல்சோ ஸ்போக் அபவுட் நால்சா, how to implement NALSA அப்படிங்கிறதுல giving internship to the legal graduates. இப்போ எப்படி டாக்டர்ஸ் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் 1 year வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து லீகல் கிராஜுவேட்ஸ் வந்து they have to go to the rural areas and they have to serve as part of NALSA அப்படிங்கிறத பற்றி சொல்றாங்க, ப்ரீ லீகல் எய்ட். ஸோ அதை பற்றி he would have discussed. அப்கோர்ஸ் கொலிஜியம் பற்றி நம்ம கேட்கும்போது டைம் இல்லை என்று கூறி அவர் சென்று விட்டார். ஸோ தட் இஸ் another thing. கொலிஜியம் பற்றி நமக்கு இருந்த ஒன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து we discussed and many other sessions was very good. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த 2 செஷன்ஸ் and there was also a session by PTR, our finance minister. ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன்னா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படிங்கிறத வந்து he discussed very well. ஸோ இந்த 3 செஷனும் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. மற்றபடி மிச்சம் எல்லா செஷன்லையும் வந்து அங்கங்கே பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் இது ஃபுல்லாகவே வந்து யூ கேன் ஸ்பெண்ட் டைம் அண்ட் ஹேவ் அ லுக். ஓகே. ஸோ வித் திஸ் நோட் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 5 எடிட்டோரியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற COP26 கிளாஸ்கோல கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதில் வந்து ஹவு இந்தியா கேன் அடாப்ட் இட் அப்படிங்கிறத பற்றி என்வாரன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ அந்த கான்செப்ட் வில் டிஸ்கஸ். செகண்ட் இஸ் அபவுட் இட்ஸ் வெரி ஜென்ரிக் எடிட்டோரியல், இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன். நத்திங் ஸ்பெஷல் அபவுட் இட், பட் இந்தியா பிரான்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ இதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பார்க்க போறதில்ல. ஹிஸ்டாரிக்கலி ஹவு இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் தேர் அண்ட் வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். லைக் நம்ம கிளாஸ்ல IR கிளாஸ்ல யூஸ் டு டிஸ்கஸ், நம்ம வெறும் இந்தியா யூரோப்பியன் யூனியன் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இண்டிவிஜுவல் கண்ட்ரி பத்தி வரும்போது எடிட்டோரியல்ஸ் வரும். அந்த எடிட்டோரியல் வரும்போது அந்த கண்ட்ரி படிச்சுக்கணும் அப்படின்னு ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ். ஸோ அதில் இந்தியா பிரான்ஸ் இப்போ. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு கோ. நெக்ஸ்ட், வில்லேஜ் டிஃபென்ஸ் கார்ட்ஸ் இன் ஜம்மு. Recently, government decided to bring in village defense guards in Jammu, and why we have to bring it and what are all the issues and how we can address it. அப்படிங்கிறத பத்தி ஒரு மாடல். And next one is about the CAR T-cell therapy, which is regarding cancer treatment. So science and technology la direct அப்படியே கேட்கலாம். ஏன்னா biotechnology is a direct topic. I took it from text context. And last one is about freedom of expression and its dimension. So இன்னைக்கு எல்லாமே இந்துல இருந்து எடுத்திருக்கேன், எக்ஸ்பிரஸ் போல. So with this we'll start. Freedom of expression editorial வந்து it is giving a perspective to freedom of expression, which is very important more than in polity, in essays and ethics தான். ஓகே. பாலிட்டியில வந்து இப்படி ஒரு கொஸ்டின் வருமானு தெரியாது, ஆனா கண்டிப்பா எஸ்ஏ எத்திக்ஸ் ஒரு டைமென்ஷன் அதை யூஸ் பண்ணலாங்கிறதுனால ஐ எம் மேக்கிங் ஷோர் தட் ஐ எம் ஆல்சோ டிஸ்கசிங் எஸ்ஏ. ஏன்னா சின்ஸ் எஸ்ஏ இஸ் பிகமிங் வெரி டஃப் இன் தி ரீசன்ட் டேஸ், வி ஹாவ் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எஸ்ஏஸ்ங்கிறதுனால தான் நான் எல்லா எடிட்டோரியல்ஸ்லயும் ஐ எம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு எஸ்ஏ டாபிக்ஸ். ஸோ வழக்கம் போல வந்து திஸ் இஸ் தி 106th எடிஷன், பட் இன் தி பாஸ்ட் 100 ஃபர்ஸ்ட் 1 to 100 எடிஷன்ல வி ஹவ் டிஸ்கஸ் 500 எடிட்டோரியல்ஸ். அதுல 300 important editorials which is relevant for the civil services preparation 2023 நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அந்த 300 editorials உடைய டாபிக்ஸ் ஐ ஹவ் செக்ரிகேட்டட் பேஸ்ட் ஆன் சிலபஸ் GS 1, 2, 3, 4.
அந்த ஜிஎஸ் 4 சிலபஸோட செக்ரிகேஷனோட I've added a PDF in the description box. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி யூ கேன் சி. நீங்க வந்து இப்போ டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்தியா பிரான்ஸ் பார்க்கணும்ல, அதே மாதிரி இந்தியா சவுத் கொரியா தெரியணும் அப்படின்னா நீங்க ஐஆர்கில போய் பாத்தீங்கன்னா இந்தியா சவுத் கொரியா எந்த எடிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து we are seeing about the டெக்னாலஜி. ஸோ இந்த வந்து கார்த்தி டெக்னாலஜி பத்தி இன்னைக்கு பாக்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தெரியணும் அப்படின்னா தட் வில் பி தேர் இன் சம் எடிஷன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒன்று யூபிஎஸ்சியில ஃபர்ஸ்டா படிக்கிறீங்க அப்படின்னா அது அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு 20 minutes எக்ஸ்பிளைனர் வந்து யூ வில் கெட் இஃப் ஆர் ஏபிள் டு கோ டு தட் பர்டிகுலர் எடிஷன். ஸோ விச் யூ கேன் கோ அண்ட் சி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிடிஎஃப் இருக்கு, போய் பாருங்க. So these are all the 5 editorials. அஞ்சுமே ஹிந்துல இருந்து எடுத்திருக்கோம். And fourth one is from the text context of Hindu. So first is about the just energy transition is more than a coal story. Actually வந்து yesterday was seeing எப்போலாம் கோல் பத்தி பேசியிருக்கோம். கோல் பத்தி நம்ம நிறைய எடிஷன்ஸ்ல வந்து I would have discussed. As recent as 86th editionல இருந்து ஆரம்பிச்சு 73rd edition, 54th edition, 51st edition, இந்த 4 எடிஷன்லயுமே வந்து I would have discussed coal. இந்த 4 எடிஷனையும் நான் yesterday was listening to it. இந்த 4 எடிஷன்லயுமே வந்து if you spare time and listen, coal energy and renewable energy transition, அதுல இருக்க issues, problems, data with respect to everything is being covered just with this 4 edition. So this is how you are going to use the editorial reserve. நான் அதே editorial reserve எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் கோல் இருக்கு அதுல கண்ட்ரோல் F கொடுத்து கோல் அப்படின்னு டைப் பண்ணா எங்கெங்கெல்லாம் கோல் வருதுன்னு பார்த்தேன். அந்த 4 ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன் 2xல. So I could get all the points. So this is how you can create a repository for coal. So now that's it. Just energy இதுக்கப்புறமா வந்து கோல் பத்தின பெரிய ரிசர்ச் வந்து நான் பண்ண தேவையில்லை. So இந்த மாதிரி வந்து you can use this particular thing. So what is just energy transition partnership? So just energy transition என்ன அப்படின்னா, as the name suggests, it is energy transition. So because of this, one of the methods to adopt and mitigate climate change என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, mainly mitigation என்னதுன்னா energy transition. We are all using fossil fuel based energy, coal based energy தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுல இருந்து renewable energy transition ஆகிறதுங்கிறது one of the important mitigation measures through which we can reduce the greenhouse gas emission to tackle the climate change. So அந்த energy transitionக்கு நம்ம வந்து என்ன we need funding. So நீங்க renewable energy establish பண்ணனும், புது technology establish பண்ணா you need funding. So how we are going to bring this funding for this energy transition with the developing countries? Developing countries already they have a burden of development in front of them. They have to develop their country. Now they cannot be focusing on being environmentally friendly or all those things. So developed countries are the major reason for all the pollution and all the global warming whichever is happening. So they have to take responsibility and give the funding to the developing countries. So it is an initiative through which the developed countries are funding the developing and least developed countries. Okay. So developed countries plus various multilateral financial agencies. Multilateral financial agencies like the World Bank or Asian Development Bank or all those things. So இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ஃபண்ட் பண்ண போறாங்க and they are going to fund the energy transition of developing countries. ஸோ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து கிளீன் எனர்ஜிக்கு டிரான்சிஷன் பண்றதுக்கு ஃபண்டிங் பண்ற ஒரு மெக்கானிசம் தான் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப் மெக்கானிசம். ஸோ a group of developed countries will come together and they will identify a developing countries, they will put the money and help them in their transition. ஸோ நம்ம காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்க்குறோம்ல, common but differentiated responsibility la there is this common responsibility for both developed and developing countries to reduce the emissions. ஆனா differentiated la enna அப்படினு பாத்தீங்கன்னா who should come forward na developed countries should come forward to fund the developing countries. ஏன்னா அவங்க தான் வந்து pollution காரணம், அவங்க தான் already developed, they have to help the funding for the developing countries. So அந்த common but different responsibilities வந்து கொண்டு வரதுக்காக developed countries developing countries help பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு initiative தான். It was started in the COP26 of Glasgow ஆரம்பிச்சாங்க. So it was initiated by UK and South Africa. அவங்க ரெண்டு பேரும் இப்போ லைஃப் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியா ஆரம்பிச்ச மாதிரி யூகேவும் சவுத் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப். ஸோ யூகே இன் தி ஃபண்டிங் சைட் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் தி ரிசீவர் சைட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோம். அதுல இப்போ ரீசெண்டா வந்து இந்தோனேஷியா, வியட்நாம் அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ கோயிங் டு ஜாயின் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்தியா ஜாயின் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் we are going to discuss here. So link it with the COP27 which we discussed already. நம்ம ஆல்ரெடி COP27 பத்தி பேசியிருக்கோம், COP26 பேசியிருக்கோம். எங்க COP26 பேசியிருக்கோம்னா 52nd எடிஷன்ல பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். 52, 53 எடிஷன்ஸ்ல அந்த பேக் டு பேக் எடிஷன்ஸ்லயே I would have discussed COP26 net zero emissions Glasgow. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா சம் 90sல இருக்க ஏதோ ஒரு எடிஷன்ஸ் would have discussed COP27 also. So அதுல இருக்க இனிஷியேட்டிவ்ஸ் தான் prelims point of view பாருங்க. So ZPs are the nascent financing cooperation mechanism that aims of which is to help the
heavily coal dependent emerging economies to make just energy transition. Coal dependent இருக்க emerging economies க்கு transition க்கு help பண்ண போறாங்க. The goal is to support these countries towards a self-sustained pathway to move from the coal production, coal consumption. So இப்போ இதுல இருக்க விஷயம் என்ன? So நமக்கு எனர்ஜி டிரான்சிஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்ன ஜஸ்ட்? ஸோ ஜஸ்ட்னா ஜஸ்டிஸ் பை என்ஷோரிங் ஜஸ்டிஸ். ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம பார்த்துட்டோம், தட் இஸ் ஈக்விட்டி பிரின்சிபல் பிட்வீன் டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங். இன்னொரு ஜஸ்டிஸ் என்ன எப்படின்னா, இப்போ ஒரு கோல் டிபெண்டன்ட் எக்கானமி இருக்கு அப்படின்னா, யூ ஆர் ஹேவிங் அ கோல் மைன், யூ ஆர் ஹேவிங் thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் ஹியர். ஸோ they are producing coal through which it is going to the thermal power plant. இங்க ஒரு thousands ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங், ஸோ through which it is going to the tangent electricity. இப்போ நம்ம ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் சொல்லி இங்க ஒரு சோலார் பவர் கொண்டு வரோம், இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் குறைச்சிட்டோம்னா என்ன ஆக போகுதுன்னா, இந்த என்டையர் கோல் மைன் வில் பி abandoned கோல் மைன் ஆர் பொல்யூட்டிங். திஸ் இஸ் ஒன் டைமென்ஷன். ரெண்டாவது என்னன்னா, இங்க இருக்க இந்த 2000 பேருக்கும் வேலை போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது we are taking away the livelihoods of some 2000 people by this transition, which is also not advisable. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கோல் மைன்ஸ்லயும் கோல் பவர் பிளான்ஸ்லயும் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்க்கு வந்து we are going to provide reskilling and upskilling and we are going to transition them. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு இந்த புது டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுக்கான ஸ்கில்லிங் கொடுத்து வேற வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்து ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுடைய ஃபண்டிங் மெக்கானிசம்ல இட் இஸ் ஜஸ்ட் ஃபோக்கசிங் ஆன் அடாப்டிங் ரெனியூபிள் எனர்ஜி. பட் ஜஸ்ட் எனர்ஜி பார்ட்னர்ஷிப்ல அந்த ஜஸ்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ்க்கு ரீஸ்கில்லிங் பண்ணி அவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ணி இன்னொரு வேலை வாங்கி கொடுக்கறதுங்கிறதா அந்த ஜஸ்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த அபேண்டன் கோல் மைனோட பொல்யூஷனையும் நம்ம பார்க்கணும். நம்ம வெறும் இங்க சோலார் எனர்ஜி வந்துட்டு இந்த கோல் மைன் அபேண்டன் பண்ணிட்டா கேஜிஎஃப் படம் மாதிரி என்ன ஆயிடும்? ஸோ கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி அவ்வளவு பெரிய இடத்தையும் அப்படியே சும்மா விட்டுட்டா இட் இஸ் கோயிங் டு பொல்யூட் எவ்ரிதிங். ஸோ இந்த பொல்யூஷனையும் இதை வந்து என்வாயரன்மெண்ட்லி சஸ்டைனபிளா க்ளோஸ் பண்ணணும் அந்த மைனிங் ஏரியாவை. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் தெர்மல் பவர் பிளான்ட் பட் ஆல்சோ மைன்ஸ். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஃபண்டிங் காசு போறதுனால தான் அந்த ஜஸ்ட் அப்படிங்கிற அந்த வேர்டே வருது. ஸோ தட் இஸ் ரீசன் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஃபோக்கசிங் ஆன் இன்க்ரீசிங் ரெனியூபிள் எனர்ஜி we are also taking care of the people who are going to lose the jobs. ஸோ அதுதான் வந்து இந்த ஜஸ்ட்குள்ள இருக்கு. Ensuring training and alternative job creation for the affected workers and new economic opportunities for the affected communities. ஸோ அதுதான் வந்து இங்க நம்ம என்ஷோர் பண்றோம். கிளியரா? First such partnership emerged in COP26 Glasgow when South Africa was promised. So developed countries வந்து United Kingdom, United States, France, Germany and European Union இவங்க 5 பேருமே சேர்ந்து கிளாஸ்கோ சம்மிட்ல $8.5 billion கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, as a first step. Who's going to be the receiver அப்படின்னா South Africa was the first receiver. So they started implementing it in South Africa. 2027ல இப்போ COP27ல வந்து 1 year of this implementation of the jet in South Africa அப்படின்னு கூட ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. How they have implemented in last 1 year. ஸோ அதே ரிப்போர்ட்ல இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த எனர்ஜி டிரான்சிஷன் வந்து டோட்டல் நீடட் ஃபண்டிங் இஸ் 98 billion தேவைப்படுது. ஆனா இப்போதான் அவங்க ஒரு 8 போட்டிருக்காங்க. ஸோ 8 இன்னும் 90 வரணும். ஆல்ரெடி அவங்க ஒரு 100 தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதுவே இன்னும் வரல. ஸோ இதுல ஒரு தனியா 98 தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்டது. செகண்ட் ட்ரான்ஷி ஆஃப் கண்ட்ரி. ஸோ இந்த 98ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ we need 90. They have started off with 8, so 90 to go. Second tranche of countries who are going to join is India, Indonesia, Vietnam, Senegal. So இது prelims point of view பாருங்க. Jet Energy Transition Partnership is a joint initiative of இந்த 4 countries அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா வரலாம். இல்லைனா இட் இஸ் an initiative of World Bank அப்படின்னு வந்துடலாம். உங்களுக்கு புரியுதா? ஸோ எப்படி வேணா கேட்கலாம். ஏன்னா வந்து கிளீன் எனர்ஜி ஃபண்ட், கிளைமேட் ஃபினான்ஸ் ஃபார் நவ் இஸ் an initiative of whom. அந்த மாதிரி பிலிம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கறதுங்கிறது இட்ஸ் தி மோஸ்ட் காமன் வே டு ஆஸ்க். அண்ட் who are all participating in it, who is the first country to receive it and who is following it. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்தோனேஷியா வந்து அவங்களோட G20 சமிட்ல வந்து they announced that they are going to join the jet அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்து வியட்நாமும் they announced that they are going to join jet. ஸோ இந்த வருஷம் G20 சமிட் இந்தியாவில் நடக்கிறதுனால இந்த G20 சமிட்ல இந்தியா might announce that India is going to join jet அப்படின்னு சொல்றாங்க. நெட்னு வருது வாயில. ஸோ இந்தியா வில் ஜாயின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த எடிட்டோரியல் வாஸ் டிஸ்கசிங். ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு ஃபண்ட் திஸ் த்ரூ நாட் ஓன்லி தி டெவலப்ட் கண்ட்ரீஸ் பட் ஆல்சோ வித் தி ஹெல்ப் ஆஃப் மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, எல்லாரும். ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்டர் கவர்மெண்டல் பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்ல, மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸும் இருக்காங்க. பிலிம்ஸ்ல இதுவும் ஸ்டேட்மெண்டா வரும். உங்களுக்கு புரியுதா? யார் இருக்காங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தே வில் இன்வால்வ். ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் என்ஷோரிங் ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ். பொதுவா வந்து 150 கண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டு அதுல ஒரு 110 டெவலப்பிங் கண்ட்ரிஸும் ஒரு 80 டெவலப்டு கண்ட்ரிஸும் உட்காந்து பேசும்போதுதான் என்ன ஆயிடுது, எல்லாருக்குள்ளயும் கன்சென்சஸ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுல டிலே ஆகுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு? 4 தான். பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், USA வித் யூரோப்பியன் யூனியன். 5 கண்ட்ரிஸ் பிளஸ் 1 ரிசீவர் டோனர். 6th சவுத் ஆப்பிரிக்கா. 6 கண்ட்ரிக்குள்ள பேசி முடிக்கும் போது ஈஸியா முடிஞ்சிருக்கு.
So it progresses the time taken for the clean energy transition. Because in the large meetings, there is a possibility of vetoes by the gas producing economy. So with the vested interest, and they will dilute the agreement. In the மாதிரி smaller இருக்கும்போது much faster way this is able to achieve. So அவ்வளவுதான். இது இதுல இருக்காது. I've taken this from JET உடைய வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன். இனிமேல் தான் நம்ம எடிட்டோரியல் போறோம். இப்போ நம்ம எடிட்டோரியல் போகும்போது நம்ம இந்தியாவை பத்தின ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜெட் பத்தின ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்ல மெயின்ஸ்ல கூட கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ரிகார்டிங் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப். ஹவு திஸ் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் பார்ட்னர்ஷிப் வில் ஹெல்ப் இன் தி எனர்ஜி டிரான்சிஷன். வாட் ஆர் ஆல் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை தி மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் இன் ஆர்டர் டு என்ஷோர் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பாயிண்ட் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்தியா ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெனியூபிள் எனர்ஜி அண்ட் வேர் வி ஆர் அப்படிங்கிறது பார்க்க போறோம். இது I've taken from PIB இயர் அண்ட் ரிவ்யூ உடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜியோட இயர் அண்ட் ரிவ்யூ உடைய ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ India stands 4th globally in renewable energy, including large hydropower plants, and 4th wind. So இதெல்லாம் just prelims related. இப்போ நம்ம UPSC prelims-ல இப்படி தானே கேட்கறான். India is 3rd, 4th, 1st அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. So India stands 4th globally in the renewable energy installed capacity, including large hydro. So நம்ம 2020க்கு முன்னாடி வரைக்கும் we were not including large hydropower plants with respect to renewable energy. ஏன்னா large hydropower plants are not sustainable. Hydro energy is a sustainable energy தான். ஆனா ஸ்மால் ஹைட்ரோ எனர்ஜி தான் சஸ்டைனபிள். லார்ஜ் ஹைட்ரோ எனர்ஜி இஸ் நாட் சஸ்டைனபிள் பிகாஸ் இட் இஸ் டேமேஜிங் தி என்வாரன்மெண்ட், பிகாஸ் யூ ஸ்டாப்பிங் அ ஃப்ளோ ஆஃப் ரிவர். அங்கேயே எக்காலஜி அவுட். ஓகே, அதுக்கப்புறமா இட் இஸ் சப்மர்ஜிங் அ லாட் ஆஃப் ஃபாரஸ்ட், இட் இஸ் சப்மர்ஜிங் அ லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் உடைய ஹேபிட்டட்ஸ் அப்படிங்கிறதுனாலேயே இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி சஸ்டைனபிள், பட் வி ஹவ் இன்க்ளூடட் இன் தி டெஃபினிஷன். டோட்டல் நம்மளோட டோட்டல் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி 172 ஜிகாவாட்ஸ். அதுல ரெனியூபிள் எனர்ஜி 120, லார்ஜ் ஹைட்ரோ ஒரு 46 அண்ட் நியூக்ளியர் பவர் 6.78. ஸோ நான் ஃபாசில் ஃபியூவல் தான் இந்த வேர்டை நோட் பண்ணும். நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 500 gigawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வில் கம் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூவல் பை 2030. இதுதான் நம்மளுடைய பஞ்சாமிர்த் ஸ்ட்ராட்டஜியோட டார்கெட். ஞாபகம் இருக்கா? பிரைம் மினிஸ்டர் கிளாஸ்கோல சப்மிட் பண்ண பஞ்சாமிர்த் ஸ்ட்ராட்டஜியோட அப்டேட்டட் NDC-ல the target is 500 gigawatt of energy of India will come from the non-fossil fuel sources by 2030 and 50% of the electricity will be from renewable energy. Renewable energy oda target 450. In the 500 gigawatts-ல 450 gigawatts will be from renewable energy. அப்படிங்கிற இந்த டார்கெட் தான் we are going. So renewable energy நான் fossil fuel குள்ள வித்தியாசம் என்னதுன்னா இதுக்குள்ள லார்ஜ் ஹைட்ரோ வருது, இதுக்குள்ள நியூக்ளியர் வருது. So that is the difference here. உங்களுக்கு புரியுதா? நான் ஃபாசில் ஃபியூல்ங்கிறது இட்ஸ் an umbrella term, அதுக்குள்ள ரெனியூபிள் எனர்ஜிங்கிறது ஒரு பார்ட் தான். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சம் பேசிக் ஃபேக்ட்ஸ். இந்த நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இப்போதைக்கு 172ல இருக்கோம். இன்னும் 7 வருஷத்துல நம்ம 500 போகணும். அதான் நம்மளுடைய டார்கெட், விச் இஸ் வெரி ஆம்பிஷியஸ். ஸோ அதுதான் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஸ்டின். நோ வில் கோ டு தி திங். ஸோ கன்சர்வேஷன் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே GS3ல முக்கியமான டாபிக்ஸ் இன் சிலபஸ். So we already discussed this. So this JET partnership it is going to solve the எப்பப்பலாம் இப்போ நம்மளோட எனர்ஜி டிரான்சிஷன். ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றாரு. whenever எனர்ஜி டிரான்சிஷன் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறோம், ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது இன்டர் ஜெனரேஷனல், இன்ட்ரா ஜெனரேஷனல் அண்ட் ஸ்பேஷியல் ஈக்விட்டி இஷ்யூஸ் நம்ம உருவாக்குறோம். ஸோ இந்த வேர்டு மட்டும் பாருங்க, இன்ட்ரா ஜெனரேஷனல் ஈக்விட்டி இஷ்யூ அப்படின்னா என்ன? ஈக்விட்டினா என்ன? டிஃபரெண்ட் பீப்புளை டிஃபரெண்டா ட்ரீட் பண்றோம். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி UPSC-ல ஒரு கொஸ்டின் வந்தது. ஹவு what are all the intra-generational and intergenerational equity inequalities existing with which what are all the intra-generational and intergenerational issues which is hampering the inclusive growth in India அப்படின்னு UPSC மெயின்ஸ்ல 2020ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. புரியுதா? டைரக்டா இந்த வேர்டை யூஸ் பண்ணி. ஸோ இது எனர்ஜி பெர்ஸ்பெக்டிவ்ல அதே வேர்டை யூஸ் பண்றாங்க. ஸோ இன்ட்ரா ஜெனரேஷனல் அப்படின்னா என்னதுன்னா, ஒரே ஜெனரேஷன்ல இருக்கிற பீப்புள், லைக் வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் சேம் ஜெனரேஷன். இன்டர் ஜெனரேஷன்னா என்னதுன்னா, ப்ரீவியஸ் ஜெனரேஷன், கரண்ட் ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஒரே ஜெனரேஷனுக்குள்ள மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி we are having differently able people. We are having people working in coal power plants. We are having people working in renewable energy. இவங்களாம் ஒரே ஜெனரேஷன்காரங்க. ஸோ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இது இன்ட்ரா ஜெனரேஷனல். இன்டர் ஜெனரேஷனல்லாம் ப்ரீவியஸ் ஜெனரேஷன், கரண்ட் ஜெனரேஷன், ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்குள்ள இருக்கிற ஈக்விட்டி இஷ்யூஸ். ஸ்பேஷியல் ஈக்விட்டி இஷ்யூஸ்னா என்ன அப்படின்னு மீன் பண்றாங்கன்னா, இன் ஸ்பேஸ் வைஸ் இப்போ நம்ம கோல் எனர்ஜியை விட்டுட்டு டக்குன்னு அபேண்டன் பண்ணி ரெனியூவல் எனர்ஜி போகும்போது இந்த கோல் எனர்ஜியை நம்பி இருக்கிற அந்த எக்கானமி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. லைக் இப்போ பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷால ஒரு மிகப்பெரிய ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாகல. ஏன்னா they are dependent on this. ஸோ இங்கேருந்து நம்ம டிரான்சிஷன் பண்ணி இப்போ நம்ம ராஜஸ்தான்ல ஒரு சோலார் பவர் பிளான்ட் வருது அப்படின்னா, people around solar power plant are benefiting.
and people around Bihar, Jharkhand, Odisha are getting affected. இதுதான் spatial equity issue. ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி 3 டைமென்ஷன் ஆஃப் ஈக்விட்டி இஷ்யூஸையும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் இது ஜஸ்ட். இது ஏன் ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஜஸ்டிஸை கொடுக்குது, 3 டைமென்ஷன்லையும் ஜஸ்டிஸை கொடுக்குது அப்படின்னு சொல்றதுனால தான் இது. ஸோ வேர்ட் அவர் போட்டார் எடிட்டோரியல்ல, நான் அது கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பிளைனிங் ஹெர். ஸோ இந்த 3த்தையும் வந்து ஜஸ்ட் எனர்ஜி டிரான்சிஷன் இஸ் ப்ரொவைடிங் ஹெர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம், இப்போ வந்து நம்ம சஸ்டைனபிளா இருக்கிறதுனால ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட ஏர் பொல்யூஷனும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனோட வேர்ல்டையும் ப்ரொடெக்ட் பண்றதுனால இன்டர் ஜென்ரேஷனில் வந்து நம்ம என்ஷோர் பண்றோம். இன்ட்ரா ஜென்ரேஷன்ல என்ன பண்றோம்னா இந்த மாதிரி வேலை இழந்தவங்களுக்கு நம்ம ரீஸ்கில்லிங் பண்ணி இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால we are also ensuring intra generational and spatial அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த எடிட்டோரியல். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி 3 டைமென்ஷன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க கிளைமேட் ரிலேட்டடான ஒரு ஆன்சர் எழுதும்போது இந்த மாதிரி வேர்ட்ஸ் போட்டா இது ஸ்டண்ட், இப்படிதான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதணும். உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி வந்து இதுவே வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங்ல வந்து சப் ஹெட்டிங்ஸ், when you are writing the essays, intra-generational issue, intergenerational issue, spatial issue, spatial or regional both means the same. ஸோ சப்ஹெட்டிங்ஸ் போடும்போது எஸ்ஏல வந்து மல்டிபிள் டைமென்ஷன் யோசிப்பீங்களா, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கானமி அப்படின்னு யோசிங்கன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல், ரீஜனல், லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ட்ரா ஜென்ரேஷன், இன்டர் ஜென்ரேஷனல் அண்ட் ரீஜனல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் சி. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி நியர் டர்ம் ஃபாசில் டிபெண்டன்ட் ஜாப், டிஸ்டர்ப் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் எனர்ஜி ஆக்சஸ். ஸோ இதனால என்ன ஆக போகுதுன்னா, இப்போ இன்னொரு சைட்ல இப்போ இந்தியாவுடைய இஷ்யூ வருவோம். இப்போ நம்ம ஒரு டெவலப்டு கண்ட்ரி, நமக்கு வந்து பாவர்ட்டி ரேட்ஸ் ஹையா இருக்கு, ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பட்ஜெட் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றோம். அதை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், கிளைமேட் ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றதுனால வி ஆர் அஃபெக்டிங் தி ஸ்டேட்ஸ் கெப்பாசிட்டி ஸ்பெண்ட் ஆன் தி வெல்ஃபேர் ப்ரோக்ராம். எம்ஜி நரேகா அஃபெக்ட் ஆகுதுல்ல, உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம வந்து சோலாருக்காக ஸ்பெண்ட் பண்ணோங்கிறதுனால எம்ஜி நரேகா விடுறோம், அதே மாதிரி வந்து ஃபுட் செக்யூரிட்டியை விடுறோம். ஸோ அதனால வந்து இட் இஸ் அஃபெக்டிங் தி, அதான் வந்து இன்ட்ரா ஜென்ரேஷனல் அப்படிங்கிறது மீன் பண்றாங்க. ஒரு குரூப் அஃபெக்ட் பண்ணும்போது இன்னொரு குரூப் அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஸோ and exacerbates the existing economic inequities between coal and other regions. இதுதான் வந்து அந்த 3 types of inequities which they were trying to explain in the editorial. Clear? இதுதான் வந்து most important points which was discussed in the editorial. இந்த டைமென்ஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே மிச்சது எல்லாமே சிம்பிளான ஈஸி பாயிண்ட்ஸ் தான், டைரக்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரீஸ்கில்லிங் அண்ட் என்ஷோரிங் ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கோல் மைனிங் ரீஜன்ஸ். ஓகே, கிரவுண்ட் டிஃபரன்சஸ். ஸோ இன்னொரு டைமென்ஷன் சொல்றாரு, there is இப்போ வந்து எனர்ஜி டிரான்சிஷன்ல வந்து யார் வந்து who should take the lead. ஒரு சைடுல we are having industrialized countries, industrialized countries-னா developed. இன்னொரு சைடுல we are having developing. Okay, so they are having huge energy consumption. Okay, they have reached the top. இதுக்கு மேல அவங்களோட பாப்புலேஷன் ஏற போறது இல்ல, அவங்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து எனர்ஜி கன்சம்ஷனோட சேச்சுரேஷனை ரீச் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அடிஷனல் எனர்ஜி கன்சம்ஷன் இருக்க போறது இல்ல. பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன்ல அவங்க எங்கேயோ இருக்காங்க. தே ஆர் டபுள் ட்ரிபிள் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. ஆனா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா பாருங்கன்னா, இனிமேல் தான் நம்ம 2030க்குள்ள நம்மளோட எனர்ஜி டிமாண்ட் இஸ் கோயிங் டு டபுள் அப்படிங்கிறது பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ 2030க்குள்ள நம்மளோட எனர்ஜி டிமாண்ட் இஸ் கோயிங் டு டபுள்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் டெவலப்மெண்ட் அவர் எனர்ஜி கன்சம்ஷன் இஸ் கோயிங் டு ரைஸ். Because they have already developed, their energy consumption and their population is falling, their energy consumption is going to fall. So இந்த மாதிரி எனர்ஜி கன்சம்ஷன் ஃபாலிங் இருக்கிற இண்டஸ்ட்ரியலைஸ்ட் எக்கானமிக்கு எனர்ஜி டிரான்சிஷன்ங்கிறதுல என்ன பண்ண போறாங்க, ஜஸ்ட் they are going to adopt solar energy and just they are going to go freely. ஆனா இந்தியா மாதிரியான கண்ட்ரியை வந்து எனர்ஜி டிரான்சிஷன் பண்ணும்போது நமக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னா, we are having increased demand for electricity. அந்த increased demand for electricity நம்ம கேட்டர் பண்ணணும். அட் த சேம் டைம் அது வந்து ரெனியூபிளா இருக்கணும் அப்படின்னா that's a very big challenge. So we cannot abandon coal and we can just like that we can go. அதனாலதான் வந்து ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கிளாஸ் போல சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன ஆகுது, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்மளோட எனர்ஜி இப்போ வந்து நம்ம வந்து 100 யூனிட் கன்சியூம் பண்றோம்னா 2030ல நம்ம 200 யூனிட் கன்சியூம் பண்ண போறோம். ஸோ அந்த மிச்சம் இப்போ ஆல்ரெடி இருக்கிற இந்த 100ல கோல் இருக்கு, இது எல்லாத்தையும் ரெனியூபிளா மாத்துறீங்கன்னு சொல்றோம். இப்போ அடிஷனலா வரக்கூடிய இந்த 100 எதுல இருந்து வரப்போகுது? அடிஷனலா ஒரு 100 கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு உங்களால ரெனியூபிள கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ when developing countries are in the need of increased energy demand, அப்படி இருக்கும்போது அவங்க வந்து just like that they cannot abandon coal and go. So அப்போ coal is going to stay in the developing countries. So when coal is going to stay in developing countries, what you have to do? Make coal efficient and less polluting. That's it. So in the just energy partnershipல they are also aiming at making coal less efficient and more efficient and less polluting. கோல் இருக்கதான் போதில்ல, அதுல வந்து அது எப்படி நம்ம லெஸ் பொல்யூட்டன்ட் ஆகலாம், மோர் எஃபிஷியன்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும் சொல்றதுனாலதான் இது ஜஸ்ட் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து கோலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கோலை வந்து நம்ம எப்படி லெஸ் பொல்யூட்டிங் ஆக முடியும்? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் we are going to see. அதை தான் நம்ம 86th எடிஷன் ஆஃப் 5 editorials of the weekல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். என்னது அது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம்.
86 எடிஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? How we are going to make efficient, energy efficient. கோல் பவர் பிளான்ட்டுக்கு நம்ம ஒன்று கொண்டு வந்தோம், அதுக்கு நான் டயக்ராம்லாம் வரைஞ்சேன். ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் யூனிட். ஓல்டு பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாமே டிஸ்பேண்ட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்க பவர் பிளான்ட்ஸ்ல ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் யூனிட் போடும்போது சல்ஃபர் கண்டென்ட் குறைய போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் ஆக்சுவலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொன்னேன். தட் இஸ் கிரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் இன்க்ரீஸ் இன் கன்சம்ஷன் அட் தி சேம் டைம் டிரான்சிஷன். ஸோ அப்படி இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு பேர்டன் இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வெறும் ரிடக்ஷன் இன் கன்சம்ஷன் பிளஸ் டிரான்சிஷன் தான். ஸோ அதனால ஈஸியா அவங்க சோலார் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சோலாரோட எனர்ஜி இன்டென்சிட்டி என்னதான் இப்போ நம்ம சோலார்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சோலாருக்கும் கோலுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து I'll just explain that, then you will understand. I'll come back to that point. 500 gigawatt of non-fossil fuel, including இது வந்து நம்ம இந்தியாவோட டார்கெட். இவ்வளோ பெரிய டார்கெட் வச்சுட்டு இருக்கும்போது how can இவ்வளோ பெரிய டார்கெட் இருக்கும். இதுல நம்ம 500ல 173ல தான் இருக்கும். ஸோ we are having huge way to go. ஸோ ஒரு சைட்ல இந்த டிமாண்ட் இருந்தாலும் we cannot give up the coal அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இதுல இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்துக்கோங்க, 5571 2410. இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கோல் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகே, இந்தியாவுடைய எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதாவது இன்ஸ்டால்டு எனர்ஜி கெப்பாசிட்டியில 55% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டால்டு வந்து கோல், 24% ஆஃப் இன்ஸ்டால்டு வந்து ரெனியூபிள் எனர்ஜி. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியாவுடைய 100 நெட்ல இந்தியாவில் வந்து 100 ஜிகாவாட்ஸ் ஆஃப் ஒர்த் டெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்கு. 100 ஜிகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு பவர் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா 55 ஜிகாவாட்ஸ் வந்து இட் இஸ் கோல் பவர் பிளான்ஸ், 24 ஜிகாவாட்ஸ் ஒர்த் வந்து இட் இஸ் ரெனியூபிள் எனர்ஜி பவர் பிளான்ட். ஓகேவா? இது வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகே, இந்த 71-10 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சம்ஷன் பை பீப்புள். நம்ம கட்டி வச்சிருக்கிறது 55 ஜிகாவாட்ஸ் ஆஃப், இது ஐம் ஜஸ்ட் யூசிங் தி பர்சன்டேஜ் டர்ம்ஸ், 54 ஜிகாவாட்ஸ் ஆஃப் கோல் அண்ட் 74 ஜிகாவாட்ஸ் ஆஃப் ரெனியூபிள். ஆனா கன்சம்ஷன்ல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா people are consuming 71% of the electricity coming from coal and 10% of electricity from renewable. உங்களுக்கு இந்த டிஸ்பாரிட்டி புரியுதா? 55% தான் பிளான்ட் இருக்கு, ஆனா எனர்ஜி கன்சம்ஷன்ல அது 74 கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க 24 ஜிகாவாட்ஸ் ஆஃப் இருந்தாலும் எனர்ஜி கன்சம்ஷன்ல 10 தான் இருக்கு. ஏன்னா கோல் இஸ் பர்மனன்ட், இட் இஸ் இன்டர்மிட்டன்ட் அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப், இட் கேன் கேட்டர் த பீக் லோட். ஏன்னா கோல் போட உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ். பட் சோலாரோ விண்டோ இஸ் நாட் கண்டினியூஸ், இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் சன், இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் விண்டுங்கிறதுனால அதுல வந்து இன்டர்மிட்டன்டா அது வந்துட்டு இருக்கு. இன்டர்மிட்டன்ட்னா விட்டு வருதுங்கிறதுனால உங்களால வந்து இந்த 24 வச்சிருந்தாலும் அதுல இருந்து 10% தான் எடுத்து கேட்டர் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம இங்க 500 போட்டாலும் 500 ஜிகாவாட்ஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி வெர்சஸ் 500 ஜிகாவாட்ஸ் ஆஃப் கோல் எனர்ஜி வச்சு பாத்தீங்கன்னா எது வந்து லார்ஜ் பாப்புலேஷனுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஹெல்ப் பண்ண போகுதுன்னா கோலோ நியூக்ளியர் பவர் பிளான்டோ. இந்த மாதிரி கண்டினியூஸ் சப்ளை வந்து எங்க இருந்து வரும்னா கோல்ல இருந்து வரும், நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து வரும். இது ரெண்டு தான் வந்து they are capable to provide continuous supply. Renewable energy are not capable to provide continuous supply. அப்படி கண்டினியூஸ் வேணும் அப்படின்னா you need battery infrastructure which is going to be polluting in another dimension. ஸோ அப்படி இருக்கும்போது that is the issue with respect to the energy transition. ஸோ இந்த நம்பர் வந்து நீங்க ஆன்சர் ரைட்டிங்ல கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி யூஸ் பண்ணலாம். 5571 2410. ஓகே, ஸோ இதனாலதான் கோல் தேவை. உங்களுக்கு புரியுதா? சோர்ஸா? இது வந்து இதுக்கான சோர்ஸ் வேணும்னா நீங்க 54th எடிஷன் போய் பாருங்க, ஈஸ்டர் எக்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஸோ 54th எடிஷன் இஸ் டூ லாங்ல, 50 எடிஷன்ஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால லைக் 2020 பேட்ச் அட்டன் பண்ணியிருப்பாங்க, 2021 பேட்ச். அதனால இந்த பேட்ச் யாருக்குமே தெரியாதுங்கிறதுனால I'm just recalling it in detail. நீங்க பார்க்கணும்னா அதோட சோர்ஸ் அதுல இருக்கும். ஸோ ஆக்சலரேட்டட் ரெனியூபிள் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன். ஸோ இப்போ நம்ம வே ஃபார்வர்ட் என்ன பண்ணலாம்? இப்படி இருக்கும்போது வாட் இஸ் கோயிங் டு பி தி வே ஃபார்வர்ட்னா we have to increase the renewable energy installation. எஸ். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து 16 ஜிகாவாட்ஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி இன்ஸ்டாலேஷன் பெர் இயர்ல போயிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு நம்மளால இப்போ பிரசன்ட் ரேட் வந்து அது வந்து 75 ஜிகாவாட்ஸ் பண்ணாதான் 2030 நம்ம 500 போக முடியும். நம்ம பார்த்தாலும் 173ல இருந்து 500 போனோம்னா பெர் இயர் 75 போகணும். பட் நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுவா இருக்கு. இதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஒன்று இருக்கு. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதெல்லாம் பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலரைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டியை சோலரைஸ் பண்ணுங்க. ஏன்னா அதை நம்ம ஃப்ரீயா கொடுத்து சப்சிடி பர்டன் வேற ஒரு சைட்ல இருக்கு. அதை ஃப்ரீயாவும் கொடுக்குறோம், பணமும் வாங்குறது இல்லை. அட் த சேம் டைம் அதனால என்வரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம சோலரைஸ் பண்ணிட்டா கவர்மெண்ட்க்கு சப்சிடி பர்டனும் குறையும், டிஸ்காம்ஸ்க்கும் பணமும் மிச்சமாகும். ஸோ அதுக்கு தான் வி ஆர் பிராட் வித் ஸ்கீம், குசும் ஸ்கீம், கிஷான் உர்ஜா சக்தி சசக்திகாரன் அபியான். ஸோ
குசும் ஸ்கீம் இருக்கு, சோலரைசேஷன். ஸோ தட் இஸ் பர்பஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் டு சோலரைஸ் தி அக்ரிகல்ச்சர். எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் டீசல் பவர் பிளான்ஸ், எங்கெங்கெல்லாம் டீசல் பவர் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் டீசல் பவர்ட் எம்எஸ்எம்இஸ். எம்எஸ்எம்இஸ்ல எதெல்லாம் டீசல் பவர்ட் எம்எஸ்எம், டீசல் பவர்ட் எம்எஸ்எம்இஸ்னா தோஸ் எம்எஸ்எம்இஸ் விச் இஸ் எல்லா எம்எஸ்எம்இ கரண்ட் தேவையில்ல. சம்டைம்ஸ் தேர் ஆல்சோ யூஸ் டீசல் ஜெனரேட்டர்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் கரண்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ இருக்குன்னா அந்த எம்எஸ்எம்இ சோலார் பவர்ட் எம்எஸ்எம்இயா மாறலாம். இப்போ ஒரு எம்எஸ்எம்இ இருக்கு, அதுல ஒரு லேத் மிஷின் இருக்கும், இல்ல இந்த மிஷின் இருக்கும். அவங்க வந்து நார்மல் எலக்ட்ரிக் டிராஃபிக் டேரிஃப் எடுக்காம they will have a generator within them. இப்போ KingMakers we are having a generator which is diesel powered. ஓகே, அந்த ஜெனரேட்டர் நம்ம சோலார் ஆக்கலாம். இப்போ பவர் கட் ஆனோம்னா அதை யூஸ் பண்றதுக்கு சோலார் ஆக்கலாம். ஸோ இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ் which ever using diesel powered generator can turn it into solar. That is another potential area which is going to save a lot of money. Decentralization of renewable energy in residential cooking and heating. சமையலுக்கும் ஹீட்டிங்க்கும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், ஆல்ரெடி இருக்கிற மற்ற இதில் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் யூ ஹேவ் டு பிரிங் இன் வாட் எவர் எக்ஸிஸ்டிங் யூ ஹேவ் டு மேக் இட் ப்ரொடக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் சிஎஃப்எல் யூசிங் எல்இடி அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எனர்ஜி கன்சம்ஷன் குறைக்க முடியுமோ அங்கெல்லாம் குறைக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட்டுக்குள்ள வருது. அதனால தான் இது வந்து ஜஸ்ட்னு சொல்றாங்க. வெறும் ஃபோக்கஸிங் ஆன் சோலார் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் அது கவர் பண்ணுது அந்த ஃபண்டிங். ஸோ திஸ் இஸ் தி திங். இப்போ நம்ம வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட் 2001 இருக்கு, ரைட்? 2001 தானே. அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட்ல பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியே இருக்கு. எதுக்காக? எனர்ஜியை எப்படி எஃபிஷியன்டா கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். ஸோ தட் இஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் மூலமா வருவீங்க. அதே மாதிரி ரெனியூபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 43% ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்போதைக்கு ரெனியூபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் வந்து 5 to 10% தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் நம்ம என்ன சொல்றோம், ஒரு வருஷத்துக்கு நீ வந்து உங்களுடைய 5% இல்ல 10% பேஸ்ட் ஆன் தி இண்டஸ்ட்ரீஸ் வி ஆர் கிவிங் டார்கெட்ஸ். உங்களோட 5% இல்ல 10% எனர்ஜி வந்து இட் ஷுட் கம் ஃப்ரம் ரெனியூபிள் அப்படிங்கிற ரெனியூபிள் எனர்ஜி பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் நம்ம டிஸ்காம்ஸ்க்கும் தரோம், பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தரோம். அந்த டார்கெட்டை 43 ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மூலமா அதே மாதிரி வந்து பெர்ஃபார்ம் அச்சீவ் ட்ரேட் பேட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எடிட்டோரியல் இல்லை, நான் ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட் ஸ்கீம்லயும் வந்து வி ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் திஸ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங். ஸோ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காம்பவுண்ட். இப்போ அடுத்து இப்போ நம்ம வந்து எனர்ஜி டிரான்சிஷன் பண்ண போறோம். நமக்கு இப்போ என்ன தேவை? சோலார் பேனல் தேவை, பேட்டரி தேவை, விண்டு மில்லுக்கு ஃபேன் தேவை, ஜென்ரேட்டர் தேவை. இதுக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இவ்வளோ பெரிய இப்போ நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி கன்சப்ஷன் அப்படியே டபுள் ஆக போகுது 2030க்குள்ள. நம்ம வந்து 173 இருந்து 500 போறோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற காம்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நம்ம இம்போர்ட் பில் தான் அதிகமாக போகுது. அகைன் தட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். If your industrialization, India is also not industrialized. So if your industrialization policy is also addressing these companies, then you will produce your own components which can be used for your energy generation. So அது மூலமா என்ன ஆக போகுது? இந்த கோல்ல வேலைக்கு போனவங்களுக்கு அங்க வேலை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த ரீஸ்கில்லிங் பண்ணி இப்போ many people are going to lose jobs because of coal energy being shut down. அவங்க எல்லாருக்குமே இந்த நியூ எனர்ஜி பவர் பிளான், நியூ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஆர் கோயிங் டு கிவ் பவர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ வந்து சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வேலை வாய்ப்பு வரும். அதே மாதிரி வந்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வேலை வாய்ப்பு வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இண்டஸ்ட்ரியலைஸ் யுவர் கண்ட்ரி இன் பூஸ்ட் தி டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இன் தி காம்போனன்ட்ஸ். ஓகே. ஸோ இந்தியாவுடைய காஸ்ட் வந்து 20% காஸ்ட்லி தென் சைனீஸ் காம்போனன்ட்ஸா இருக்கு. ஒருத்தர் இந்தியாவில இருந்து சோலார் பேனல் வாங்குறாரு, சைனா சோலார் பேனலோட நம்மளுக்கு 20% காஸ்ட்லியா இருக்கு. இல்லை சைனா அது அதோட சீப்பா இருக்கு. ஸோ நம்மளுடைய காஸ்ட் காம்படிட்டிவ்னஸ் பூஸ்ட் பண்ணணும். அது கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன ஸ்கீம் வச்சிருக்கோம்? PLI ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஐடியால லான்ச் பண்ணிருக்காங்க. இல்ல ரெனியூபிள் எனர்ஜி சோலார் இருக்கு, புரிஞ்சுச்சா? ஸோ ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ சைட் வைஸ் இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டிங் ஜாப்ஸ். ஆப்டிமைசேஷன் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஜென்ரேஷன். ஸோ எஃபிஷியன்ட் எனர்ஜி ஜென்ரேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசேஷன் யூனிட் போடுறது மூலமாகவும் பிரெசிபிடேட்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேட்டர்ஸை சிம்னில வைக்கிறது மூலமாகவும் we can reduce the pollution of the coal. ஓகே. அதை தாண்டி வந்து லொகேஷன் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ஸ் நியர் தி மைன்ஸ். ஸோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு எடிட்டோரியல் வந்தது. சோலார் எனர்ஜி வந்து யூஸ் பண்றது, சோலார் எனர்ஜிக்கு அகேன்ஸ்டா ஒரு எடிட்டோரியல் வந்து பாத்தீங்களா? சோலார் எனர்ஜி பத்தி நம்ம பாசிட்டிவா தான் பாத்துருக்கோம். சோலார் எனர்ஜியை திட்டி எழுதியிருந்தாரு. ஸோ அதை நான் என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அவரை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. அவரு கூட இந்த பாயிண்ட் சொல்லுவார். என்னதுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சீப்பர் தென் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து கோல் மைன்ல இருந்து கோலை ட்ரெயின்ல போட்டு தெர்மல் பவர் பிளான்ட் ஒரு மூலையில, கோல் மைன் ஒரு மூலையில இருக்கும்போது அந்த கோலோட டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இட் இஸ் ஆடிங் அப் டு தி பெர் யூனிட் காஸ்ட் ஆஃப் கோல் எனர்ஜி. நீங்க என்ன பண்ணிடலாம், உங்களுடைய கோல் தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாமே கோல் மைன்ஸ் பக்கத்துலயே வச்சுட்டீங்க அப்படின்னா
அங்கேயே எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆயிடும். நீங்க அந்த எனர்ஜி கேபிள்ல வந்து கரண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மியா இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சீப்பர் தென் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கோல் ஃப்ரம் தி மைன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல நீங்க ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்கன்னா மேக் ஷோர் தட் இட் இஸ் நியர் கோல் மைன்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நம்ம அப்கோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிட் பண்ணா அதுலயும் வந்து ஏடிஎன்சி லாசஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்குள்ள டெக்னிக்கலா போக முடியல. டிரான்ஸ்மிஷன் லாசஸ் வரும். அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்கு டெக்னாலஜியில we have to find solutions. ஸோ அதுதான் வந்து it is coming. So refer 86, 73, 54 for detailed analysis of coal power plants. Okay, கிளியரா? ஜெட் புரிஞ்சிச்சா? ஜெட் வந்து ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா, மெயின்ஸ்ல வரதோ இல்லையா, ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து யூ ஜஸ்ட் சி, மெயின்ஸ்ல வந்தாலும் டைரக்டா வந்தாலும் எழுதலாம், இன்டைரக்டாவும் கோல் ரெனியூபிள் எனர்ஜி பத்தி கேட்டாலும் எழுதலாம். அண்ட் நோட் டவுன் a lot of data. I've given many important data. இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா. இந்த டேட்டாலாம் வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. மிச்சதெல்லாம் இவனோ பஞ்சாமிரத் டேட்டாலாம் உங்களுக்கு தெரியும். பட் அடிஷ்னலா நம்ம பாக்குற டேட்டா வந்து இது ரெண்டு தான். ஸோ செகண்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெக்டாகுலர் பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மட்டும் தான் பேச போறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் தி பயலாட்டரல் GS2 பயலாட்டரல் ரிலேஷன்ஷிப்ல இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. ஸோ நமக்கு வந்து யூரோப்பியன் யூனியன் ரீஜன்லேயே வந்து ஒன் ஆஃப் தி டைம் டெஸ்டட் பார்ட்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகே கூட கிடையாது. யூகே கூட இன் மெனி இன்ஸ்டன்சஸ் தே ஹவ் அப்போஸ்ட் இந்தியா. ஸோ அப்படி பாத்தீங்க என்டையர் யூரோப்பியன் யூனியன்ல யார் இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ் தான். ஓகே, அண்ட் ரீசென்ட்லி அக்கார்டிங் டு தி லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் இம்போர்ட்ஸ் இந்தியா வந்து யார்கிட்ட இருந்து பண்றோம்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் பண்றோம். ஆஃப்டர் ரஷ்யா. ரஷ்யா ஸ்டில் தி டாப், பட் அவங்களோட பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து குறையிற பர்சன்டேஜ் எல்லாம் புது கான்ட்ராக்ட் யாருக்கு போயிருக்குன்னா பிரான்ஸ் கிட்ட தான் போயிருக்கு. ஸோ பிரான்ஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர் ஃபார் அஸ். அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் கான் டு USA ஆல்சோ, பட் France has emerged as the second largest defense partner in the recent times. So France is a time-tested partner with respect to European Union region. அதுதான் வந்து one important with respect to France. 1998ல தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து பிரான்ஸோட ரிலேஷன்ஷிப் நீங்க எடுத்து படிச்சீங்கனாலே அது ஆரம்பமே 1998ல தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும், எம்பசி இருக்கும், எல்லாம் இருக்கும், பட் ரிலேஷன்ஷிப் அவ்வளவா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகல. ஏன் ஆகலங்கிறது யூ ஆல்ரெடி நோ. வை ஏன் ஆகல? ஏன்னா 1990s வரைக்கும் நம்ம வெஸ்ட்டுக்கு எனிமையா தான் இருந்தோம். we were against west and we were against we have created non-aligned movement. நம்ம வெஸ்ட்டுக்கு ஒரு ஆப்போசிட் சைட்ல இருந்தோம் and we were aligned to USSR அப்படிங்கிறதுனாலே இந்த என்டையர் கோல்டு வார் எராலையும் the entire west was not having very good relationship with India. USA கூட 1999 2000 அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப்பே என்ரிச் பண்ணியிருப்பாங்க. the same with respect to France, but France have started earlier. So 1998ல ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணோம். அதோட 25வது ஆண்டு விழா தான் this year. Okay, so that's why this year France is a very important thing. புரிஞ்சுச்சா? இந்த வருஷம். So nuclear deal. France is the first country with which India signed a civil nuclear agreement. Okay, எப்போனா நம்ம வந்து 1950ஸ்லயே வந்து சைன் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் நம்மளுடைய மேஜர் பார்ட்னர் வந்து USSR தான். USSR சப்போர்ட்ல தான் we developed nuclear energy. But France is also one of the western countries with which we signed first. அதுக்கப்புறமா தான் USA எல்லாம் வருது. ஸோ 1958லேயே வந்து we just had the collaboration, not the full deal. அந்த சிவில் நியூக்ளியர் கொலாபரேஷன் அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா 2008ல நம்ம USA கூட சைன் பண்றதுக்கு முன்னாடியே பிரான்ஸ் கூட பண்ணிட்டோம், மன்மோகன் சிங் டைம்ல. ஸோ இவங்களோட இதுல தான் வந்து ஜைட்டாப்பூர்ல வந்து they are planning to construct 4 nuclear power plants in Maharashtra. மகாராஷ்டிரால ஆல்ரெடி தாராப்பூர் இருக்கு பாம்பேல. ரெண்டாவது வந்து ஜைட்டாப்பூர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பை அவேரா எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற கம்பெனி வந்து they are planning to construct a nuclear power plant in ஜைட்டாப்பூர். பட் லேண்ட் அக்விசிஷன்ல பிரச்சனை போயிட்டு இருக்கு. 2008ல சைன் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கல, ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ. நியூக்ளியர் எனர்ஜி இஸ் கோயிங் டு ஹேவ் அப்போசிஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் அக்ரிமெண்ட், டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப், ஷேர்ட் வேல்யூஸ்னா என்ன? டெமோக்ரஸி, we believe in democracy, liberalism, liberty, equality, fraternity அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கு, அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்க ஒரு முக்கியமான வேல்யூஸ் which we adopted. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட, அதே மாதிரி வந்து we want free, fair, open sea lanes of communication with respect to Indo-Pacific and Indian Ocean regions. ரெண்டு இடத்துலயுமே வந்து இந்தியன் ஓஷன் ரீஜன்லயும் வந்து பிரான்ஸ்க்கு வந்து ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஓகே, ரீயூனியன் ஐலாண்ட்ஸ். அதே மாதிரி பசிபிக் ஓஷன்லயும் வந்து they are having islands. பிரான்ஸ் வந்து டைரக்டா பிரெஞ்சு கினியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிரான்ஸ் இஸ் ஹேவிங் தேர் ஐலாண்ட்ஸ் இன் போத் இந்தியன் ஓஷன் அண்ட் இண்டோ பசிபிக். ஸோ தே ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃப்ரீ ஓப்பன் இண்டோ பசிபிக் ரீஜன்ஸ்.
ஸோ தே போத் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ நம்மளோட ட்ரேட் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் $12 billion ட்ரேட் அண்ட் 11th largest ஃபாரின் இன்வெஸ்டர். France is the 11th largest FDI in India and France is also supporting India's membership to the UNSC and Nuclear Supplies Group. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து வாசனர் அக்ரிமெண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா குரூப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க போய் பாருங்க, ஒரு வாட்டி சொன்னா போர் அடிக்குது. வாசனர் அக்ரிமெண்ட், ஆஸ்திரேலியா குரூப், மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் டிசைன், இது மூணுத்துலயும் இந்தியா மெம்பர்ஷிப் ஆகும்போது இந்தியாவுடைய சப்போர்ட்டரா இருந்தது பிரான்ஸ். இப்போ அதுக்கப்புறமா நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் தே ஆர் சப்போர்ட்டிங், யூஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ்லயும் வந்து பிரான்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் இந்தியா. ஸோ இன்னொரு டைமென்ஷன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எமர்ஜிங் கோல்டு வார் கண்டிஷன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எடிட்டோரியல் இல்ல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ கோல்டு வார் கண்டிஷன்ஸ்ல ரஷ்யா சைனா தான் அலையன்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் 70 years இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா யூஎன்எஸ்சில காஷ்மீர் இஷ்யூல ஒரு ரெசல்யூஷன் வந்ததுன்னா ரஷ்யா யூஸ் டு ப்ரொடெக்ட் அஸ். இப்போ ஃபியூச்சர் கோல்டு வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல இஃப் அட் ஆல் தேர் இஸ் கோயிங் டு பி an alignment between China and Russia, then who is going to protect India with respect to UNSC resolutions if UNSC is not reformed? யார் நமக்கு வீட்டோ பண்ண போறா? ஏன்னா இன்கேஸ் ரஷ்யா பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா சைனா கூட சேர்ந்துக்கிட்டு, அப்படி இருக்கும்போது அந்த பெர்மனன்ட் ஃபைல ஒரு நல்ல பர்சன் வந்து பிரான்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஏன்னா we are having very good relationship அப்படிங்கிற அந்த டைமென்ஷனும் பிரான்ஸ் கூட இருக்கு. ஓகே, ஏன்னா கண்டிப்பா யூஎஸ்ஏவை நம்ப கூடாது. தட் இஸ் தி அல்டிமேட் history repeats itself for the first time and second time as farce ன்னு சொல்லுவாங்க. ஐயோ நம்ம 1000 times பார்த்தாச்சு, யூஎஸ்ஏவை நம்ப கூடாது அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரான்ஸ் தான். யூகேவும் யூஎஸ்ஏ யூகே ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஸோ அப்படி இருக்கு, ஒரே குட்டையில் விழுந்த மட்டைகள்ங்கிற மாதிரி we could not believe them also. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் பார்ட்னர். They are the second largest defense supply. 2017 to 21 குள்ள செகண்ட் லார்ஜஸ்ட் சப்ளையரா வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டூ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒன்னு வந்து ரஃபேல் ப்ரொக்யூர்மெண்ட், இன்னொன்னு வந்து ஸ்கார்பியன் கிளாஸ். ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைனோட மேனுஃபேக்சரிங் வந்து 2005 சைன் பண்ண டீல். டூ இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பிரான்ஸ். எதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா 2005 சைன் பண்ண ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைனோட மேனுஃபேக்சரிங். ஓகே, இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரைனோட மேனுஃபேக்சரிங் 2005 பண்ணும். இந்த டீலோட நேச்சர் எப்படி இருக்கும்னா, நம்ம இந்தியா ரஷ்யா கூட சைன் பண்ண டீல் மாதிரியே இருக்கும், வித் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், வேர் ரஷ்யன் கம்பெனி, பிரான்ஸ் கம்பெனி இஸ் கோயிங் டு கம் டு இந்தியா and they are going to collaborate with an Indian shipbuilder and they are going to construct the submarine அப்படின்னு இருக்கும். So manufacturing is going to happen in India with a technology transfer component அப்படிங்கிறதுல தான் இந்த 2005 டீல்ல சைன் பண்ணி ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிற இந்த இதை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ இந்த P75 அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல வந்து we decided to manufacture 6 submarines. என்னென்ன சப்மரைன்ஸ்? கந்தேரி, கல்வாரி, கரஞ்ச், அப்புறம் வேலா, வாகீர் அண்ட் வக்ஷீர். ஸோ ஆல்ரெடி 5 வந்துருச்சு, வாக்ஷீர் மட்டும்தான் இன்னும் பாக்கி. ஸோ இது எல்லாமே டீசல் எலக்ட்ரிக் பவர் சப்மரின்ஸ். ஸோ இந்த சப்மரின்ஸ் பத்தியே போன வாரம் ஒரு எடிட்டோரியல் வந்தது. ஸோ நம்ம ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஒரு எடிட்டோரியல் வந்தது, சப்மரினுக்கு ஒரு எடிட்டோரியல் வந்தது. ரெண்டுமே நான் டிஸ்கஸ் பண்ணல, மைண்ட்ல வச்சிருக்கேன். என்னைக்காவது அதை வந்து நம்ம வந்து பிரம்மாஸ்திரமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எடிட்டோரியல் கிடைக்காத போது சப்மரைன் ஒரு நாள் இறக்கிடலாம், ஏர்கிராஃப்ட் கேரியர் இறக்கலாம்னு இருக்கு. ஸோ அந்த சப்மரைன் எடிட்டோரியல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து மேஸ்கான் டாக்ஸ் லிமிடெட் ஆஃப் இங்க இருக்குல்ல மகாராஷ்டிரா, மும்பை, அவங்க கூட நம்ம சைன் பண்ணி தே ஆர் ப்ரொடியூஸ் 5 சப்மரைன். ஸோ 6 சப்மரைன் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ல இருக்கு. ஸோ இதோடைய தொடர்ச்சியா ஸ்கார்பியன் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம்ல, அடுத்து எங்க போலாம் அப்படின்னு பாக்குறப்போ அதுதான் வந்து 75I அப்படிங்கிற ப்ராஜெக்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு போனோம். அது இன்னும் டெண்டர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இன்னும் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, அது இன்னும் கொண்டு வரல. ஸோ இன்னொரு 6 பண்ண போறோம் பிரான்ஸ் கூட. அந்த இன்னொரு 6 பண்ணும்போது அதை வந்து டீசல் எலக்ட்ரிக்கா புது டெக்னாலஜி ஒன்று ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ஏஐபி. ஸோ இதெல்லாம் அந்த எடிட்டோரியல்ல இருக்கும். நீங்க இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறதுனால நான் அதையும் சொல்றேன். ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இஸ் அ டெக்னாலஜி யூஸ்ட் இன் சப்மரைன். ஓகே, இந்த டெக்னாலஜி பத்தி போய் படிங்க, இதுக்கு மேல நான் அதுக்குள்ள டீடைலா போல. ஸோ அந்த டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணி நம்ம 75I வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் நெகோசியேஷன்ஸ்ல இப்போ இந்தியாவுக்கும் பிரான்ஸ்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ பிரான்ஸ் வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக டிலேஸ் ஆயிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு 75I. ஸோ ப்ராஜெக்ட் 75 சக்சஸ்ஃபுல், பட் 75I போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரஃபேல் ஜெட்டும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணலாம்னு இருந்தோம். 108 ஜெட்ஸை வந்து 8 in the flyby condition, 100 will be manufactured in India அப்படிங்கிற கண்டிஷன்ல சைன் பண்ற டீல் தான். இட் வாஸ் சேஞ்ச் டு 36 ரஃபேல் ஜெட்ஸ் which is in the flyby condition. நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் காம்பனன்ட் இல்லாம சைன் பண்ணிட்டோம் ரஃபேல் ஜெட், விச் வாஸ் மிஸ்ஸிங் கம்பேர்ட் டு 2005 டீல். ஸோ டெக்னாலஜி காம்பனன்ட் இருந்திருந்தா அது ஆத்ம நிர்பர் பாரதா இருந்திருக்கும், பிளஸ் இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் ரஃபேல் ஜெட்ல டீல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பட் ஸ்டில் இந்த 2 டீல்னால தான் வந்து இட் இன்க்ரீஸ்ட். ஸோ அதே மாதிரி டாட்டாவும் ஏர்பஸும் சேர்ந்து தே ஆர் பிளானிங் டு மேனுஃபேக்சர் C-25 டாக்டிக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இன் வதோதரா, குஜராத். அதோட ரீசன்ட் டீல் இது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்துச்சு.
மகாராஷ்டிராவோட ப்ராஜெக்ட் வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு. அதுல 2 ப்ராஜெக்ட், ஒன்று வந்து பாக்ஸ்கான் ப்ராஜெக்ட், இன்னொன்று இந்த ஏர்பஸ் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோபஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் மிலிட்ரி டயலாக்ஸ் அண்ட் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கோங்க. வருணா தண்ணிங்கிறதுனால நேவி, கருடானா பேர்டுங்கிறதுனால ஏர்ஃபோர்ஸ், சக்தி இது வந்து ஆர்மிக்கு. ஸோ அதை தாண்டி வந்து பெகாசி அண்ட் டெசர்ட் நைட் அப்படின்னு 2 எக்ஸசைஸும் நம்ம பண்றோம். டெசர்ட் நைட் வந்து இட் இஸ் அ மல்டி லேட்டரல் விச் இஸ் லெட் பை பிரான்ஸ். பிரான்ஸ் நடத்துற ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான். நம்ம மிலிட்ரி எக்ஸசைஸ் படிக்கும்போது என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா படிக்கணும். அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி, அப்புறமா ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா, அதுக்கப்புறம் அதோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த 3 டைமென்ஷன் படிக்கணும். ஸோ இது வந்து நேவி, இது ஏர்ஃபோர்ஸ், இது ஆர்மி வித் பிரான்ஸ் வி ஆர் டூயிங். ஒரு கண்ட்ரிக்கு ஒன்னொன்னு. டெசர்ட் நைட்ல வந்து நிறைய பேர் வருவாங்க. வெறும் வந்து இந்தியா பிரான்ஸ் மட்டும் இருக்காது, நிறைய பேர் வருவாங்க. இந்த 3த்துல வந்து வெறும் இந்தியா பிரான்ஸ் தான் இருக்கும். இந்த பெகாசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் ஆஃப் பிரான்ஸ் விச் பிரான்ஸ் ஏர்ஃபோர்ஸ் இஸ் டூயிங் வித் தெம்செல்ஸ். ஓகேவா? அதுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை டைரக்டா. ஓகே, இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இந்த ரீசெண்டா தான் நடந்துச்சு. ஸோ இது என்னதுன்னா, பிரான்ஸ் வந்து யூரோப்ல இருக்கு. பிரான்ஸோட ஐலாண்ட்ஸ் வந்து இந்தியன் ஓஷன்ல ஒன்று இருக்கு, பசிபிக் ஓஷன்ல ஒன்று இருக்கு. ஸோ கண்டினியூஸா பிரான்ஸ்ல வந்து ஒரு மிலிட்ரி ஜெட் வந்து டேக் ஆஃப் பண்ணுச்சுன்னா, அதால போயிட்டு பசிபிக் ஓஷன் வரைக்கும் கண்டினியூஸா பறக்க முடியுதா, அவங்களால ஒரு ஃபுல் சார்ட்டி ஆஃப் ஜெட்டை வந்து பறந்து கொண்டு போக முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக லாங் இண்டியூரன்ஸ் ஃபிளைட் மிஷனுக்காக கொண்டு வரப்பட்ட எக்ஸசைஸ் தான் இந்த பெகாசி. இந்த பெகாசி எக்ஸசைஸோட லாங் என்டூரன்ஸ் ஃபிளைட் மிஷன் எக்ஸசைஸ் வந்து இட் இஸ் அ எக்ஸசைஸ் ஆஃப் பிரான்ஸ். பட் இதுல இருக்கிற இந்தியன் காம்போனன்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸசைஸ் நடக்கும்போது அந்த அந்த அது அவங்க எல்லாம் வந்து they had a stop over in the சூலூர், நம்ம தமிழ்நாடு ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல they had a stop over for replenishment. ஏன்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆர் ஹேவிங் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ அதனால அவங்க எல்லாம் நடுவில் வரும்போது நம்ம ஊர்ல பெட்ரோல் டீசல் எல்லாம் நிரப்பிக்கிட்டு, சாப்பாடெல்லாம் நிரப்பிக்கிட்டு திரும்ப வந்து கிளம்பி போனாங்க. அந்த என்டையர் சார்ட்டிஸ் ஆஃப் ஜெட்ஸ் விச் ஸ்டார்டட் ஆஃப் இன் பிரான்ஸ். ஸோ தட் இஸ் பெகாசி. த டேர்ம் பெகாசி இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் மால்வேர் அப்படின்னு சொல்லிடும். அது பெகாசஸ், இது வந்து பெகாசி. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் இண்டோ பிரான்ஸ் கோஆபரேஷன் ஃபார் இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கு. அதுல என்ன பண்ண போறோம்னா, ஜாயிண்ட் பேட்ரல் இருந்து இந்தியன் ஓஷன் ரீஜன் அண்ட் இண்டோ பசிபிக். ஸோ இண்டோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா இஸ் ஆல்சோ ஃபோக்கஸிங் வித் ரெஸ்பெக்ட் டு சைனா இன் மைண்ட். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சைனா இன் மைண்ட் தான். ஏன்னா பிரான்ஸ் இஸ் ஆல்சோ நாட் ஹாப்பி வித் சைனா. ஸோ ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் இண்டோ பிரான்ஸ் கோஆபரேஷன் இண்டோ பசிபிக் ரீஜன் ஏன் அப்படின்னா, ஃப்ரீ, ஃபேர் அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனாலையும், ஷேர்டு கன்சர்ன் ஓவர் தி ரைஸ் ஆஃப் சைனா அண்ட் அக்ரெசிவ் பிஹேவியர் ரீஜனலி அண்ட் குளோபலி, இது ரெண்டுத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு we are going to bring this. பட் இதுல இதோட மெயின் எய்ம், இது ஒரு காம்பனண்டா என்ன பண்ணிருக்காங்க. ஓகே, அது அடுத்த பாயிண்ட் தான். இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்தியா ரைஸ் பண்ணுது அப்படின்னா, இதுல நம்ம வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா கொலாபரேட் ஆகிறோம். ஆனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல வந்து அந்த ரோடு காம்பனன்ட், பெல்ட் காம்பனன்ட் இருக்குல்ல, விச் இஸ் தி கான்டினென்டல் காம்பனன்ட் விச் இஸ் கோயிங் டு லிங்க் சைனா வித் தி யூரோப் த்ரூ ரயில்வேஸ் அண்ட் ஹைவேஸ். அந்த காம்பனன்ட்ல பிரான்ஸ் இஸ் கொலாபரேட்டிங் வித் சைனா. ஸோ உங்களுக்கு புரியுதா? மேரிடைம் சில்க் ரூட்ல தான் ஐலாண்ட் ஏரியால அவங்க பண்ணாலும், ரோடு காம்பனன்ட்ல அவங்க கொலாபரேட், பெல்ட் காம்பனன்ட்ல கொலாபரேட் பண்றாங்க. அது இந்தியா வந்து பிடிக்கல. ஸோ அந்த ஏரியால வந்து டிஃபரன்சஸ் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ஜஸ்ட் பேர் பார்த்துக்கோங்க, இந்தியன் ஓஷன் ரீஜன்ல. அதே மாதிரி இண்டோ பசிபிக் ட்ரைலாட்ரல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்கும். இதுல வந்து ஜாயிண்ட் பேட்ரோல் பண்றோம் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல. இண்டோ பசிபிக் ட்ரைலாட்ரல் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் ஃபண்ட் இஸ் ஸ்டார்டட் பிட்வீன் விச் 2 countries அப்படின்னு கேட்கலாம். இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகேவா? இந்தியா அண்ட் பிரான்ஸ் தானே, அது என்ன ட்ரைலாட்ரல் அப்படின்னு கேட்குறீங்களா? 2+1 மெக்கானிசம். நம்ம 2+1 மெக்கானிசம் பார்த்தாலும் சைனா கூட, இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து ஸ்ரீலங்கா கூட பண்ணலாம், இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து பங்களாதேஷ் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 2+1 மெக்கானிசம் தான். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இன்னொரு கண்ட்ரி கூட தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் இண்டோ பசிபிக் இஷ்யூ. இண்டோ பசிபிக்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி கூட இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தே வில் பி இம்ப்ளிமெண்டிங் சம் ப்ராஜெக்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் ஆஃப் வித் யுஏஇ கூட வந்து அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்ல இருந்து அரேபியன் சி வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து மேரிடைம் டொமைன் அவேர்னஸ்க்காக தே ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தி வேரியஸ் சென்சர். ஸோ வாட் இஸ் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் அப்படின்னே ஒரு எடிட்டோரியல் இருக்கு, போய் பாருங்க. ஓகேவா? மேரிடைம் டொமைன் அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா, இன் ஆர்டர் கண்ட்ரி ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் தியர் ஓஷன் த்ரூ எஸ்டாப்ளிஷிங் வேரியஸ் சென்சார்ஸ் அண்ட் ரேடார்ஸ். தே வில் பி மானிட்டரிங் எவ்ரிதிங் இன் தி சென்ட்ரல் டேஷ்போர்ட். ஸோ அதுக்காக யுஏஇ கூட இந்த ஃபண்ட் மூலமா தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் கல்ஃப் ஆஃப் ஏடன் டு அரேபியன் சீனா? தட் இஸ் வாட் இஸ் ஸ்பெசிபிக் ரீசன்? ஏன்னா பைரசி, தட் இஸ் தி குளோபல் பைரசி ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. தட் இஸ் தி மேஜர் ரீசன். ஜாயிண்ட் விஷன் ஃபார் ஸ்பேஸ் கோஆபரேஷன் அது வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ்ல வந்து வி ஆர் வெரி குட் கொலாபரேட்டர்ஸ். அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெகா டிராபிக்யூஸ் அப்படிங்கிற இந்த சேட்டலைட் விச் இஸ் ரிலேட்டட் டு வாட்
ஸ்டடி ஆஃப் கிளைமேட் ஸ்டடிஸ்க்காக நம்ம ஜாயிண்ட் ஆரம்பிச்சது தான் மெகா ட்ராபிக்யூஸ். அப்புறம் திருஷ்ணா அப்படின்னு இருக்கு. திருஷ்ணா அப்படிங்கிறது ஓஷன் ஸ்டடிஸ்க்காக கொண்டு வந்தோம். அப்புறம் சரல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரல் அப்படிங்கிறது எதுக்குன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்சர் படிக்கிறதுக்கு. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்சர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு சரல் அப்படின்னு. நான் சரல் இங்க மென்ஷன் பண்ணல. ஓகே, சரல் தானே. ஆர்கோஸ் அண்ட் அல்டிகா அப்படின்னு ஒன்று வரும். நீங்க சேட்டலைட் ஃபார் ஆர்கோஸ் அண்ட் அல்டிகா அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். நீங்க போய் படிங்க. ஸோ இந்த 3 சேட்டலைட் இருக்கும். இது 3மே வந்து இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அவங்களோட ஸ்பேஸ் ஏஜென்சி CNESும் சேர்ந்து நம்ம பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த 3 சேட்டலைட்ஸும். ஸோ த மெகா ட்ராபிக்யூஸ் கிருஷ்ணா அண்ட் சரல் ஆர் தி ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்கலாம் ப்ரிலிம்ஸ்ல. ஸோ தட் இஸ் தி திங். இப்போ லேட்டஸ்டா நம்ம இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு விஷயம் சைன் பண்ணிருக்கோம். என்னது? எது? இல்ல இது ஸ்பேஸ்ல வந்து ககன்யான்ல சைன் பண்ணிருக்கோம். ககன்யான்ல வந்து ஸ்பேஸ் மெடிசின் அப்படிங்கிற அந்த காம்போனன்ட் இருக்குல்ல. ஸோ ஸ்பேஸ்ல இப்போ நம்ம வந்து மேண்ட் மிஷனுக்கு அனுப்புறோம் அப்படின்னா தட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங். ஸோ ட்ரைனிங் எல்லாமே தரது யாருன்னா ரஷ்யா. அதே மாதிரி அந்த கேப்சியூலோட ட்ரைனிங் அந்த விஷயங்கள் எல்லாம் ரஷ்யா பாத்துக்குது. ஹியூமன் பர்சனல் ட்ரைனிங். ஸோ இந்த ஸ்பேஸ் மெடிசின் அங்க ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோனாட் போனா அவங்களோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான மருந்துகள் கொடுக்கறதுக்கும் பிளஸ் ஸ்பேஸ் ஃபுட்டு. அவங்க அந்த 3 நாளோ இல்லைன்னா 7 நாளோ தங்க போறாங்க ஸ்பேஸ்ல. அந்த டைம்ல அவங்க சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து தனியா அவங்களுக்கு ஒரு ஃபுட் டெவலப் பண்ணணும். அதோட கோஆபரேஷன் வந்து we are doing with the France. ஸோ அதான் ஸ்பேஸ்ல வந்து ககன்யான் மிஷன்ல பிரான்ஸ் இஸ் ஆல்சோ கொலாபரேட்டிங். ஸோ இட் இஸ் a joint. Russia and France both are helping India with respect to Gaganyaan mission. Okay. So Ukraine crisisல வந்து even though France is against Russia, they have not, most of the countries they would have called off India to condemn Ukraine. ஆனா கண்டம் ரஷ்யா. பட் இவங்க வந்து கண்டம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியாவோட ஸ்டான்ஸ்க்கும் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு எமானுவல் மேக்ரான் வந்து he would have given a speech. நீங்க எல்லா வெஸ்டர்ன் பிரசிடென்ட்டோட ஸ்பீச்சும் பாத்தீங்கன்னா வை இந்தியா இஸ் அப்ஸ்டெய்னிங் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எமானுவல் மேக்ரான் மட்டும் என்ன சொல்லியிருப்பாரு? அப்படி சொல்லாம வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்ம 1998 இருக்கிற இந்த நியூக்ளியர் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து தேவோட அண்டர்ஸ்டுட். 1998 நியூக்ளியர் டெஸ்ட் நடந்த போது நம்ம பொக்ரான் 2 பண்ணும்போது என்டையர் வெஸ்ட் வாஸ் சாங்ஷனிங் அஸ். பிரான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் கண்ட்ரி ஹூ நெவர் சாங்ஷன் இந்தியா. ஏன்னா வெஸ்ட்ல இருக்க எல்லாருமே சாங்ஷன் பண்ணாலும் பிரான்ஸ் அண்டர்ஸ்டுட் தி நீட் ஆஃப் நியூக்ளியர் டெஸ்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் அவர் சிச்சுவேஷன் அண்ட் தே நெவர் சாங்ஷன் அஸ். அப்போதுல இருந்து அது அந்த இது வந்து இட் இஸ் கண்டினியூயிங் and they both are collaborating with respect. ஏன்னா இப்போ most of the countries of west they have cut the communication with Vladimir Putin. So India and France are the only France is the only country left in west which is having still communication with Vladimir Putin and Zelensky. அதே மாதிரி Prime Minister Modi is also individually having communications with them. So அந்த மாதிரி அதுலயுமே வந்து we are having the unique thing. And climate change we are collaborating with respect to Paris அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு முக்கியமான ஆதரவாளர் யாருன்னா இந்தியா தான். இந்தியா பிளேட் அ மேஜர் ரோல் டு சப்போர்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வாஸ் இனாகிரேட்டட் பை இந்தியா அண்ட் பிரான்ஸ் தான். பாரிஸ் அக்ரிமெண்ட்ல தான் அது சைன் பண்ணோம். பிராங்காய்ஸ் ஹாலாண்டே உடைய தலைமை பிராங்காய்ஸ் ஹாலாண்டே அண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அதை வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்ல லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து அதோட ஹெட் குவார்டர்ஸ் திறந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எமானுவல் மேக்ரான் தான். எமானுவல் மேக்ரான் பிரசிடென்ட் ஆன பிறகு he would have visited India and he would have started it. So that is the climate changeல நம்ம பண்ற கொலாபரேஷன். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து நீங்க வந்து இந்தியா பிரான்ஸ் யூபி இது வந்து ஜென்ரலா பேசிக்கா இருக்கிற இந்த எடிட்டோரியல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட பாயிண்ட்ஸ். இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்னாலே இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கணும். இந்த சப்ஹெட்டிங்ஸ்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் இருக்கணும். திஸ் இஸ் பேசிக்ஸ். அதை தாண்டி இந்தியா பிரான்ஸ் UPSC அப்படின்னு போட்டு நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் கெட் திஸ் இன் எனி வெப்சைட். தட் இஸ் இனஃப். இதுக்கு தாண்டி எல்லாம் படிக்க தேவையில்ல. எனி வெப்சைட் போனாலே இது கிடைச்சிரும். ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் லெவல் மீட், ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஆன் கவுண்டர், இதை ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஃபார் கவுண்டர் டெரரிசம் அண்ட் சைபர் டயலாக் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஃபார் கவுண்டர் டெரரிசம் அண்ட் சைபர் டயலாக்ல ட்ராக் 1.5 டயலாக். 1.5 டயலாக் என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நம்ம ஊர்ல இருந்து அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் விச் இஸ் நோன் ஃபார் IR ரிலேட்டட் எடிட்டோரியல்ஸ். இந்த இப்போ PSIR ஆப்ஷனல் எல்லாருமே அந்த வெப்சைட் தான் படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு IR ரிலேட்டட் எடிட்டோரியல்ஸ் அவங்களுக்கு ஹிந்துவே பத்தாது. அவங்க வந்து அடுத்த லெவல் அப்சர்வர் ரிசர்ச் தான் போய் படிப்பாங்க. ஸோ நமக்கு ஜிஎஸ்க்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. நமக்கு ஹிந்து எக்ஸ்பிரஸே மோர் தென் இனஃப். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் டேக்கிங் பார்ட் இன் தி ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் ஃபார் கவுண்டர் டெரரிசம் அண்ட் சைபர் டயலாக். ஓகே. இது விச் கண்ட்ரி? ஸோ இதுதான் இந்த மாடல்ல வந்து எவ்ரி இயர் தேர் ஆஸ்கிங் கொஸ்டின். ஒரு அக்ரிமெண்ட் பேர் கொடுத்துட்டு வித் விச் கண்ட்ரி அப்படின்னு. ஸோ அதனால தான் we have to note down these things. ஸோ இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் புட் UPSC அண்ட் ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஓகேவா?
ஸோ ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் ஃபார் இண்டோ பிரான்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஓஷன் ரீஜன், இது வந்து நம்ம பார்த்துட்டோம். எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரெசிப்ரோகேஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன், ஸோ இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ ரெசிப்ரோக்கல் லாஜிஸ்டிக் சப்போர்ட் பிட்வீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இதனால தான் வந்து அவங்க வந்து பெகாசேல லேண்டட் இன் சூலூர். டிஃபென்ஸ் கொலாபரேஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்பேஸ் கொலாபரேஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சரல் மெகாட்ராபிக்யூஸ், அப்புறம் ஓஷன் சாட் 3, ஓஷன் சாட் 3ல கூட தேர் இஸ் அ பிரெஞ்ச் காம்போனன்ட். ஸோ ககன்யான் மிஷன்ல கன்சூமபிள்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸ்பேஸ் மெடிசன் அண்ட் ஸ்பேஸ் ஃபுட்டுக்கு வந்து தே ஆர் ப்ரொவைடிங். 1951 வந்து வி சைன்ட் அ பைலாட்டரல் அக்ரிமெண்ட் இன் தி மாடரேட் ஃபேஸ். பெரிலியன் பேஸ்ட் ரியாக்டர்ஸோட ரிசர்ச்ல வந்து தான் நம்ம சைன் பண்ணோம். பட் ஃபுல் ஃப்ளோச்டு நியூக்ளியர் டீல் வந்து 2008ல நம்ம அவர் பேர் என்ன, இல்ல அவர் சைட்ல ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிரெஞ்சு பிரசிடென்ட், மெட்ரோசி, he also resigned because of a controversy. அவர் கூட தான் வந்து we would have signed the deal. நமக்கு சன் செய்திகள்ல அவர் மூஞ்சியை பார்த்தது ஞாபகம் இருக்கு, அதனால சொல்றேன். அப்போல்லாம் நம்ம எங்க UPSC ஆஸ்பிரண்ட் 2008ல. ஸோ இந்த மாதிரி ஜென்ரிக் பாயிண்ட்ஸ் இருக்கும். யூ ஜஸ்ட் டேக் தி சப் ஹெட்டிங் அண்ட் சி. இதுல இருக்க எல்லாமே ஸ்மார்ட் சிட்டிஸ்ல தேர் இஸ் அ காம்போனன்ட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், இதெல்லாம் வந்து எனி ஐஆர் எப்படி படிக்கணும் அப்படின்னா எடிட்டோரியல்ஸ் வந்து என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு, இப்போ நீங்க இந்தியா பிரான்ஸ், இந்தியா USA, இந்தியா சவுத் கொரியா, இந்தியா ஜப்பான் அப்படின்னு சொல்லி, நான் இப்போ மெயின்ஸ் நீங்க படிக்கிறீங்களா பிலிம்ஸ் முடிச்சுட்டு இந்த 1 வீக் உட்காந்து ஐஆர் படிக்க போறேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த 3 நாள் 4 நாள் ஐஆர் படிச்சிட முடியுமா அப்படின்னா இட்ஸ் வெரி டஃப். ஏன் டஃப் அப்படின்னா ஒரே சப்ஹெட்டிங் ஒரே டேட்டா வித் மெனி கண்ட்ரிஸ் படிக்கும்போது குழம்பிடும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஒரு லாங் இயர் ப்ராசஸாக நீங்கள் வச்சுக்கணும். எடிட்டோரியலில் இன்னைக்கு ஃப்ரான்ஸ் வருதுன்னா இன்னைக்கு ஃப்ரான்ஸ் முடிச்சிடணும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி போகும்போது அப்போ படிக்காத விஷயங்களை படிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து யூ கேனாட் கிரக்ஸ் தட் நீங்க என்வாயர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி படிச்சிடலாம், எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி படிச்சிடலாம். ஐஆர் படிக்கிறப்போ இட் கன்ஃபியூஸ். ஏன்னா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஒரே பாயிண்ட் வரும், எந்த பாயிண்ட் எந்த கண்ட்ரி கூட படிச்சவங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா பிரான்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம US ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல, மல்டி டைமென்ஷனல் கெப்பாசிட்டி இருக்கு, அதுதான் கவுண்டர் டெரரிசம். அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ்ல, மேரிடைம்ல, கவுண்டர் டெரரிசம்ல, டிஜிட்டைசேஷன், சைபர், கிரீன் எனர்ஜி, ப்ளூ எக்கானமி, ஓஷன் சயின்சஸ், ஸ்பேஸ், எல்லா இடத்துலையும் நம்ம பண்றோம். ஸோ இட்ஸ் மல்டி டைமென்ஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்கான பாயிண்ட் தான், நத்திங் ஸ்பெசிஃபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் கோ டு தி IS, இன்டர்னல் செக்யூரிட்டி, ஜம்மு வில்லேஜ் டிஃபென்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டியில லிங்கேஜஸ் பிட்வீன் டெரரிசம் அண்ட் லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம 3 கேஸ் ஸ்டடிஸ் மெயினா பார்ப்போம். ஒன்னு வந்து இட் இஸ் அபவுட் நக்சலிசம், இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி. 3மே இதை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா காலிஸ்தானி மூவ்மெண்ட் படிப்போம். ஸோ தட் இஸ் ஹிஸ்டாரிக்கலி கவர்ட். பட் மெயினா வந்து இந்த 3 ஏரியாஸ் தான் வில் பி சீயிங். அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதுல வந்து when you are studying the insurgency, அந்த இன்சர்ஜென்சில ஒரு முக்கியமான ஃபேஸ் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா 1989 was considered to be a very important watershed moment with respect to Jammu and Kashmir. ஏன்னா that was the time when insurgency started in Jammu and Kashmir. அது கூட ஒரு IR ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னது? disintegration of Soviet Union and withdrawal of Soviet Union from Afghanistan. So withdrawal of Soviet Union from Afghanistan பண்ண பிறகு ஆப்கானிஸ்தானை அங்கிருந்து அனுப்புறதுக்காக USA and Pakistan டுகெதர் அவங்க முஜாஹிதீனை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த முஜாஹிதீன் ஃபோர்ஸஸ் வந்து they would have successfully defeated USSR from Afghanistan. ஸோ அது வேலை முடிஞ்ச பிறகு அந்த முஜாஹிதீன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தான் would have deployed the mujahidins in Kashmir to do the same thing in Kashmir. எதுக்கு அப்படின்னா to create a proxy war. Okay, so that is historical relation. அது 1989 அப்புறமா there would have been shift. ஸோ அதனால தான் 1989 அப்புறமா the insurgency and extremism in Kashmir would have increased. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த 90sல வந்து we would have discussed about the Jammu region. So Jammu region, Kashmir region, you know, Kashmir வேலியில இருக்க செக்யூரிட்டி சிச்சுவேஷன் இஸ் டிஃபரெண்ட். ஜம்மு ரீஜன்ல நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் தி கில்லிங் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸ். ஸோ காஷ்மீரி பண்டிட் கம்யூனிட்டியோடைய அந்த மாஸ் கில்லிங்ஸ் வந்து நடந்திருக்கும் 90sல. ஸோ அதனால தி என்டையர் கம்யூனிட்டி இல்லை காஷ்மீரி பண்டிட் இஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜவஹர்லால் நேரு பிலாங்ஸ் டு காஷ்மீரி பண்டிட் கம்யூனிட்டி. So on the Kashmiri Pandit community would have many people would have been killed there in 1990s. You know, these insurgents, they attacked the minorities of the Kashmirs. So in the Kashmir minorities attack nala, these Kashmiri Pandits has to face an exodus
and they moved out and they settled in the rest of the India and rest of the world. ஸோ அந்த டைம்ல அதாவது டெல்லி இஸ் ஹேவிங் தி லார்ஜஸ்ட் காஷ்மீரி பண்டிட் கேம்ப்ஸ் கூட இருக்கும். ஸோ மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து காஷ்மீரி பண்டிட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஸ்கீமோட மெயின் எய்மே என்ன அப்படின்னா, இப்போ ஆஃப்டர் 30 years வந்து காஷ்மீரி சுச்சுவேஷன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு. ஸோ வாஜ்பாய் கூட இந்த விஷயம் சொல்லியிருப்பாரு, காஷ்மீரியத் இஸ் இன்கம்ப்ளீட் வித்அவுட் பண்டிட்ஸ் அப்படின்னு. ஸோ உமர் அப்துல்லா கூட அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், காஷ்மீர்னா இட் இஸ் வித்தின் தி பார்ட் வி நீட் தி பண்டிட்ஸ். ஸோ காஷ்மீர்ல இந்த மேசக்கர் நடக்கும்போது மெனி பண்டிட்ஸ் தே ஷிஃப்டட் டு ஜம்மு ரீஜன். ஸோ காஷ்மீர் வேலி, ஜம்முங்கிறது ஹில்லி ரீஜன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் காஷ்மீர் பண்டிட் தே செட்டில்ட் இன் டெல்லி. ஸோ இவங்க எல்லாரையும் காஷ்மீரை ரீஹாபிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி 90s வெளியே போன பண்டிட்ஸ் எல்லாரையும் they would have rehabilitated in the after 2007 டைம்ல they would have tried to rehabilitate. ஆனால் திரும்ப வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஆன்டி காஷ்மீர் பண்டிட் வயலன்ஸ் வந்து பெருசா நடக்கல என்டையர் 2010s. பட் இந்த ரீசன்ட் டைம்ஸ் ஆஃப்டர் 2021 particularly attacks against Kashmiri Pandits have increased. So recently வந்து ஜம்முல we had a very big attack against the minority communities of Jammu region wherever they were settled. ஸோ அதுக்கு தான் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, திரும்பவும் வந்து இந்த அட்டாக்ஸ் அதிகமானதுனால இந்த ரஜோரி ரீஜன்ல திரும்ப வந்து நம்ம வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸை ரெஜுனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ்? ஸோ இந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் தி இண்டிஜினஸ் groups who have trained for self protection. So இந்த இன்சர்ஜென்சிஸ் எக்ஸ்ட்ரீமிசம்லாம் பரவும் போது அங்க இருக்கிற லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்க கிட்ட இருந்து பாதுகாத்து இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து they will be giving them the self defense training. So அந்த self defense training வந்து it is a model which is being adopted wherever the extremism is done. ஏன்னா என்னதான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருந்தாலும் லோக்கல் கம்யூனிட்டிஸ் they know the terrain, they know the region and they know the லோக்கல் கான்டாக்ட்ஸ். யார் வந்து கொரில்லா, யார் வந்து நார்மல் சிவிலியன் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு தெரியாது. மோஸ்ட்லி இந்த இன்சர்ஜென்சி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாருமே கொரில்லா வார்ஃபேர் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா வி டோன்ட் நோ ஹூ இஸ் அ சிவிலியன் அண்ட் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் தி மூவ்மெண்ட் அப்படிங்கிறதுனால லோக்கல் கம்யூனிட்டிஸ் கேன் ஐடென்டிஃபை. ஸோ அதனால லோக்கல் கம்யூனிட்டிஸை நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்றது யூஸ் பண்றது மூலமா they can act as the first role of defense when there is an attack. ஸோ ஒரு வாலண்டரி கிளப், ஒரு ஆர்மியோ இல்லைனா வந்து ஒரு என்எஸ்ஜியோ அந்த இடத்துக்கு ஒரு சிஆர்பிஎஃப்ஓ வரதுக்கு முன்னாடி இந்த லோக்கல் கம்யூனிட்டி கேன் பி கிரியேட்டிங் தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ அந்த ஐடியாவில் உருவாக்கப்பட்டது தான் இந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ் இன் 1996. ஜம்மு ரீஜன்லையும் காஷ்மீர் ரீஜன்லையும் இதை உருவாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 23,000 VDCs members were recruited. So 26,000 மக்கள் were recruited and they were part of this and they were given arms training also, how to use the basic arms. ஸோ இந்த மாதிரி லைக் எல்லா ஊர்லயுமே வந்து ஒரு கமிட்டிஸ். ஸோ இது வந்து இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் அ ரிட்டையர்டு மிலிட்ரி பர்சனல். ஸோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிலிட்ரி பர்சனல் ரிட்டையர் ஆயிருப்பார்ல, அவரோட தலைமையில பண்றாங்க. ஏன்னா வந்து கண்ட்ரோல் அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த எக்ஸ்பர்டீஸ் கொண்டு வரணுங்கிறதுனால. ஸோ அது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாடலா இருந்து இந்த இன்சர்ஜென்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரும்பாலும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப திரும்ப வந்து இந்த அட்டாக்ஸ் அதிகமான உடனே இது திரும்ப ரெஜுனேட் பண்ணலாம் அப்படின்னு they have decided and they have rejuvenated the village defense committees in the new name called village defense guards. VDC VDG அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ முன்னாடி VDCன்னு இருந்தது, இப்போ VDGன்னு மாதிரி இருக்கு. ஸோ தட் இஸ் தி கான்செப்ட் ஹியர். பட் அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியல் வந்து பேசுது. ஓகே, ஸோ திஸ் திங் ஸோ GS3ல வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம், செக்யூரிட்டி இன் தி பார்டர் ஏரியாஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இவங்க இந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸை நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்களையும் கொண்டு வரலாம், பார்டர் ஏரியாஸ்களையும் கொண்டு வரலாம். ஏன்னா இது எங்க ரஜோரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ரஜோரி இஸ் லொகேட்டட் இன் எல்ஓசி மேலேயே இருக்கிற ஒரு ஊர். அதே மாதிரி வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். So the agency of the local population in a conflict zone cannot be overlooked. Conflict resolution is in such regions வந்து we can use this potential of these people by facilitating the participation. So இது எப்படி மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி வில்லேஜ்ல ஒரு 20 பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, சிவிலியன்ஸ், நாட் தி பீப்புள் ஹூ ஆர் பிலாங்கிங் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த சிவிலியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட் இருப்பாரு. ஓகே, இந்த மாதிரி எல்லா வில்லேஜஸ்லயும் ஒன்று இருக்குல்ல, எவ்ரி ஒன் வில் பி கமிங் அண்டர் எஸ்பி ஆஃப் தட் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்பிக்கு கீழே டைரக்டா எல்லா வில்லேஜ்லயும் வந்து ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப்ல இருக்க இந்த 20 பேருக்குமே they are providing arms training and they are providing basic arms. இவங்க வந்து நார்மல் சிவிலியன் வேலை அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன் கேஸ் இஃப் தேர் இஸ் an attackனா ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்னா என்எஸ்எஸ்சி என்சிசி எல்லாம் வராங்கல்ல, ஸோ ஆர் ரெட் கிராஸ் பீப்புள். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது they are going to be the first line of defense. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் தான், நாட் லைக் டிஃபென்ஸ் தான், தவிர அஃபென்சிவ் கிடையாது. they are not allowed to do any offensive operations. ப்ரோஆக்டிவா அஃபென்சிவா எதுவுமே பண்ணாம
அட்டாக் வரும்போது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு குரூப் தான் அது, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தி லோக்கல் பாப்புலேஷன். இப்படி இருக்கிறதுனால லோக்கல் பாப்புலேஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிற டைமென்ஷன்ல தே ஹவ் ஸ்டார்டட். ஸோ இந்த செல்ஃப் டிஃபென்ஸ்ல வந்து இவங்களோட ரோல் என்ன, if there is an attack in this village அப்படின்னா they will be acting as the first barrier and they will be holding the attack till the armed forces come there. armed forces வர வரைக்கும் அதை ஹோல்ட் பண்றதுக்காக மட்டும்தான் they are being trained and that is the purpose. ஓகே, இந்த ஐடியால தான் they have started it. இதே மாடல் இதுக்கு முன்னாடி எங்க பண்ணிருக்காங்கன்னா மணிப்பூர் இன்சர்ஜென்சில we have tried and we also tried in Khalistani insurgency in Punjab. It was also tried in most controversial try எதுனா சத்தீஸ்கர்ல in Bastar Dantewada regionல என்ன பேரு, சால்வா ஜுடும் அப்படிங்கிற இந்த மாடல் வந்து it went to Supreme Court and it was banned also. So Salwa Judum is a model which was practiced in Chhattisgarh Bastar region. So இதே மாதிரி அங்க இருக்கிற லோக்கல் ட்ரைபல் யூத்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த ஆர்ம்ஸ் ட்ரைனிங் கொடுத்து பண்ணாங்க. பட் இதை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆஃப் சத்தீஸ்கர் would have tried it. அதை ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் தான் கொண்டு வந்திருப்பாரு. நக்சல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மினிஸ்டரை அசாசினேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா they successfully they would have controlled a lot of thingsங்கிறதுனால அந்த மினிஸ்டர் itself would have been assassinated by the Naxals in the Chhattisgarh. So சால்வா ஜுடும்ல வந்து என்ன நடக்குது, ஸோ இந்த சால்வா ஜுடும் கேஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பாக்குறோம், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு பாக்குறோம்ல. பவர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கரப்ஷன் இருக்கும். இது வந்து மாத்தவே முடியாது. பவர் இருந்தாலே கரப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு 20 பேருக்கு மக்களை விட ஒரு எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குறோம்ல, ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வருது, ஒரு எக்ஸ்ட்ரா கன் வருது அப்படின்னாலே தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் வாட். ஏன்னா இந்த 20 பேரும் வந்து மேன்மையானவர்கள், எத்திக்கலி சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. when they are getting gun that can also be misused. இந்த என்டையர் சால்வா ஜுடுமா இருக்கட்டும் ஆர் என்டையர் எங்கெங்கெல்லாம் இதை கிரியேட் பண்ணிருக்கோமோ எல்லா இடத்துலயும் வந்து there is the complaints of fake encounters, human rights violations and local rowdyism. இவங்க எல்லாரும் அப்படியே மாறிடுறாங்க. இது நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எல்லா கண்ட்ரியோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லயும் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். லைக் நம்ம IPKFல இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் நாகாலாந்து எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலயும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தே வில் ஹேவ் திஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட சிவிலியன்ஸை நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம். பட் அவங்களே என்ன பண்றாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்றாங்க, தேவையில்லாம ரவுடிசம் பண்றாங்க அப்படிங்கிற இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பண்றோமோ ஆல்வேஸ் இட் கம்ஸ் வித் எனிவேர் பவர் கோஸ் கரப்ஷன் கம்ஸ். அதனாலதான் பவர் இருக்கிறவங்க எத்திக்கலா இருக்கணும். பவர் இருக்கிறவருக்கு எத்திக்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் இஸ் லீடிங் டு கரப்ஷன் அண்ட் இது தட் இஸ் தி சொல்யூஷன். ஸோ தட் இஸ் தி ஒன்லி காம்பனன்ட். இந்த பவர் கரப்ஷன் அப்படிங்கிற இந்த இஷ்யூ தான் வந்து இட் இஸ் இஷ்யூ ஹியர். ஸோ சால்வா ஜுடும்ல நிறைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் இருந்ததுனால தட் வாஸ் ஃபைல்டு அகேன்ஸ்ட், அதுக்கு அகேன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட் கால்ட் இட் அன்கான்ஸ்டியூஷனல் அண்ட் இட் ஷுட் நாட் பி டன் அப்படின்னு. பட் தட் வாஸ் ஸ்பெசிபிக் டு சால்வா ஜுடும். இப்போ திரும்ப VDC கொண்டு வந்திருக்காங்க. We don't know whether there will be a case against it or whether it will go to Supreme Court or what is going to happen. But still now they have restarted it. And இதோட first training camp நடந்துச்சு. CRPF they did the arms training to the people in the region அப்படிங்கிற மாதிரி பண்ணி they provided. ஸோ இதுல சேர்றவங்களுக்கு வந்து அப் டு 100 புல்லட்ஸ் இருக்கிற கன் தராங்க. ஸோ அதே மாதிரி செல்ஃப் லோடிங் கன். ஸோ செல்ஃப் லோடிங் கன் ஏன் தராங்கன்னா they will not be expert to operate the manual guns. ஸோ செல்ஃப் லோடிங் கன்ஸ் were given and training was given. அந்த வீடியோலாம் கூட வந்து அமித்ஷா ஷேர் பண்ணியிருந்தாரு. VDGs were to instill a sense of self-protection with the district SP ஓட தலைமையில தான் அதை கொண்டு வராங்க. And command and control played a crucial role in containing the militancy in Jammu division. ஸோ அதே மாடல திரும்ப கொண்டு வராங்க. ஸோ டிஃபிகல்ட்டி ஆஃப் டெரைன் ஒன்று இருக்கு, மீகர் பிரசன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். இப்போ நம்ம ஆர்டிகல் 370 ஸ்கிராப் பண்ணதுக்கு அப்புறமா என்டையர் ஜம்மு சிவியர்லி மிலிட்டரைஸ். நம்மளோட ஆர்மியோட முக்காவாசி பேர் இப்போ அங்கதான் இருக்காங்க. ஆர்மியா இருக்கிறோம், CRPS இருக்கு, எல்லா பெட்டாலியனும் அங்கதான் இருக்கு. ஏன்னா we have militarizing the region to stop the insurgency from happening. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பெர்மனண்டா அதை வச்சுட்டு இருக்க முடியாது. அங்கேயே ஆர்மியை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போக முடியாது. we need to come out of it. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இண்டிஜினஸ் திங்ஸ் ஆல்சோ இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். So they are trained to hold the front against the militants till the arrival of security forces that providing the force multipliers. So Manipur, Salwa Judum of Chhattisgarh and the two successful models already tried, but Salwa Judum ended up in the Supreme Court. But what are all the issues? Cadres abusing their authority, human rights violations, fake encounters. Salwa Judumல வந்து tribal women were raped அப்படிங்கிற அந்த allegationல தான் கேஸ் போச்சு. ஸோ ரேப் allegations இருக்கு. ஸோ ரெகுலேஷன்ஸ் மட் ஃபோக்கஸ். ஸோ அதனால இந்த ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, this should be brought but with strict regulations. என்னென்ன மாதிரி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, பிரிங் இட் அண்டர் பஞ்சாயத்து சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வராரு. ஸோ எல்லா இடத்துலயும் நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்கிறோம். அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த பஞ்சாயத்தோடைய ஒரு கண்ட்ரோல்குள்ள இது கொண்டு வாங்க, ஒரு சிவிலியன் கண்ட்ரோல் கூட இருக்கட்டும்.
அதே மாதிரி இதோட ஹெட் யாரா இருக்கணும்னா கண்டிப்பா வந்து we have to bring எஸ்பி அப்படிங்கிற அந்த டாப் டவுன் அப்ரோச்சா இல்லாம அந்த மாதிரி லோக்கல் போலீஸோட தலைமையிலே அது கொண்டு வரலாம். லோக்கல் போலீஸும் இருக்கட்டும், அவரோட தலைமையில இருந்தால் தான் அது டீசென்ட்ரலைஸ்டா பக்காவா இருக்கும். ஏன்னா எவ்ரி டைம் தே கேனாட் கம் அண்ட் எஸ்பி கேனாட் கோ அண்ட் மைக்ரோ மேனேஜ் திங்ஸ். ஸோ அதனால லோக்கல் போலீஸ் உடைய தலைமையில தே ஹாவ் டு பி கிரியேட்டட். அட் தி சேம் டைம் தே ஷுட் பி அண்டர் தி பஞ்சாயத் சிஸ்டம். ஸோ பஞ்சாயத் சிஸ்டம்ல அந்த இதை கொண்டு போங்க இன்ஸ்டெட் ஆஃப் bringing it under the SP. Regulation must focus on reducing the abuse of authority and through human resource management. We have to recruit them properly and we have to give them proper training. Hands down command and control பதிலா led by retired personnel கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து இன்சர்ஜென்சி போன பிறகு அவங்களை டிஸ்பேண்டிங் பண்ணணும். போன ஜம்முல நம்ம கிரியேட் பண்ண அந்த வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ்ல என்ன ஒரு இதுவா இருந்ததுன்னா, ஓரளவுக்கு நம்ம இன்சர்ஜென்சியை கொண்டு வந்த பிறகு இவங்களெல்லாம் டிஆர்ம் பண்ணிடணும்ல, தேவையில்லாத போது ரிமூவ் பண்ணிடணும். நம்ம அதை டிஆர்மே பண்ணாததுனால என்ன ஆயிடுது, இன்சர்ஜென்சி குறைந்த பிறகு இவங்க ரவுடி ஆயிடுறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், மீன்ஸ் இன்சர்ஜென்சி குறைஞ்ச பிறகு we have to disband them and dearm them again. நன்றி கால், நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி we have to send them back அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பேண்டிங் இந்த பாலிசி கொண்டு வரும்போதே டிஸ்பேண்டிங் பாலிசி சேர்த்து கொண்டு வாங்க அப்படின்றாங்க. So empower the local bodies. Panchayats are most suited to understand the local dynamics in a conflict zone rapidly from one sub-region to another. So பஞ்சாயத்து கீழே கொண்டு வாங்க அண்ட் லோக்கல் போலீஸ் கீழே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. This will create advantages for expanding the stakeholders of the local population and they can also ensure quality check. இது பஞ்சாயத்து கீழே இருந்தா அவங்களால ரெகுலரா குவாலிட்டி செக் பண்ண முடியும், ஹியூமன் ரிசோர்ஸ் பர்சனலோட மேனேஜ் பண்ண முடியும், ஹியூமன் ரிசோர்ஸ் அபியூஸை வந்து செக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து லோக்கல் கண்ட்ரோல் இருக்கும்போது that can also act as the deterrence. இன்னொரு முக்கியமான சஜஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்ரூட் பண்ணும்போது ட்ரை டு ஃபைண்ட் தி பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மென், அந்த ஊர்ல இருக்க எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வந்தா தட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல் rather than finding the civilians அப்படின்னு சொல்றாங்க. So VDGs must remain confined to self defense and deterrence role and not the offensive role. அதுலயும் வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும் அவங்க டிட்டரண்ட் ஆகும் செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸஸ்க்கு தான் வந்து இட் ஷுட் பி brought. ஓகே, ஸோ பஸ்தாரியா பெட்டாலியன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சிஆர்பிஎஃப் கொண்டு வந்தாங்க. ஸோ பஸ்தாரியா பெட்டாலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிஆர்பிஎஃப்ல ட்ரைபல் ரீஜன்ஸ்ல ஃபேஸ் பண்ணும்போது நார்மல் சிஆர்பிஎஃப் பெட்டாலியன் அனுப்புறதுக்கு பதிலா அங்க இருக்கிற லோக்கல் ட்ரைபல் யூத்தையே சிஆர்பிஎஃப்ல ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சிஆர்பிஎஃப் பெட்டாலியனா மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா டெரைன் தான். ஸோ வாட் இஸ் த ஒன் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் நக்சல்ஸ் அப்படின்னா டெரைனா தான் இருந்துச்சு. ஸோ அந்த டெரைன் தெரிஞ்ச யூத் ஹூ ஆர் இன் சைட் ஆஃப் தி சிஆர்பிஎஃப்னா தட் வில் பி பெட்டர் அப்படிங்கிறதுனால என்டையர் ட்ரைபல் பெட்டாலியனா உருவாக்குனது தான் பஸ்தாரியா பெட்டாலியன் அண்டர் சிஆர்பிஎஃப். தட் இஸ் ஆல்சோ சக்சஸ்ஃபுல் மாடல். ஸோ அந்த மாதிரி மாடல்ல தான் வந்து இதையும் வந்து தே ஆர் ட்ரைங் டு பிங். ஸோ அதே மாதிரி இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கிராப்ஸா இருந்தாலும் இது வந்து ஒரு இட்ஸ் நாட் அ ஃபைனல் சொல்யூஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்ட் தான். இதை மேக்ஸிமம் ரெகுலேட் பண்ணி ஃபார்மலைஸ் பண்ணி அதுக்குள்ள நார்மல் ரெகுலேஷனுக்குள்ள கொண்டு வரது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ GS3ல ஒரு முக்கியமான டாபிக் பார்த்துக்கோங்க. ஸோ போன இதுக்கு இந்த இதுக்கு இன்னொரு வித்தியாசம் வந்தது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டிஸ்ல வந்து வெறும் அந்த ஹெட்டுக்கு மட்டும் தான் சேலரி வந்துச்சான். இதுல என்னதுன்னா ஹெட்டுக்கு வந்து 4500 per month, அந்த 20 பேர் இருக்காங்களா 15 to 20 பேர் அவங்களுக்கு 4000 per month மந்த்லி சேலரி இந்த வாட்டி தராங்க. இதுக்கு முன்னாடி வந்து டோட்டலாவே வாலண்டரி ஃபோர்ஸா தான் இருந்தது. இந்த வாட்டி 4000 per month வரைக்கும் சேலரியும் வரப்போகுது. தோஸ் ஆர் ஜாயினிங் திஸ் அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் பாயிண்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ல வரும் they are not entitled to any remuneration from the government அப்படிங்கிற பாயிண்ட் கேட்கலாம். இந்த வாட்டி ரெனியூமரேஷன் இஸ் given. ஸோ கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து பயோடெக்னாலஜி. GS3 பயோடெக்னாலஜியில ஒரு முக்கியமான டாபிக். பயோடெக்னாலஜியில எவ்ரி இயர் தேர் இஸ் அ கொஸ்டின். இப்போ போன வாட்டி வேக்சின்ஸ் வந்த மாதிரி எவ்ரி இயர் தேர் ஆஸ்கிங் சம் கொஸ்டின். ஸோ குரூப் 1லயும் கேட்டாங்க வேக்சின்ஸ். ஸோ பயோடெக்னாலஜி இஸ் ஃபேவரட் ஏரியா. இதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டெம் செல் இருக்கும், ஜீன் எடிட்டிங் இருக்கும், அதே மாதிரி ஜீனோம் சீக்வன்சிங் இருக்கும், கிறிஸ்பார் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் மேக் அன் A4 ஷீட் சைஸ் ஆஃப் நோட்ஸ். ஸோ அந்த பேசிக் லெவல் நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுல ஒன்னு இன்னைக்கு பாக்குறோம், இதே மாதிரி மாடல் எல்லாத்துக்கும் நீங்க வச்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து கார்டி செல் தெரப்பி இஸ் கோயிங் டு விச் யூ ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. ஸோ இது என்னதுன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக கொண்டு வரப்பட்ட ஒரு டெக்னாலஜி. டைரக்டாவே கேட்கலாம். ஏன்னா 2017ல 17 or 15 தெரியல, தேர் வாஸ் அ டைரக்ட் கொஸ்டின். வாட் இஸ் திஸ் 17 தான், வாட் இஸ் ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் இட் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா ஸ்டெம் செல் தெரப்பி பத்தி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வி கேன் எக்ஸ்பெக்ட். கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா வந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து வி சக்சஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ் த
CAR T cell therapy center and we tried to cure a person. ஸோ அது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததுனால பிஐபியில் அதை ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் அது வந்துச்சு. ஸோ ரேண்டமா ஹிந்துல எடுத்து இப்போ போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இட் இஸ் தேர் இன் நியூஸ். ஓகே, அதனாலையும் we have to see. ஓகே, ஸோ CAR T செல் தெரப்பினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இது ரொம்ப முக்கியம். பாருங்க, வாட் இஸ் Cas9 ப்ரோட்டீன் ஆஃப்டன் மென்ஷன் இன் நியூஸ். Cas9 என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு CRISPR டெக்னாலஜி, ஜீன் எடிட்டிங்காக கொண்டு வந்தது. மாலிகுலர் சிசர்ஸ், ஏன்னா அதுக்கு நோபல் பிரைஸ் வந்துச்சு, அதனால அந்த வருஷம் கேட்டாங்க. CRISPRக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தப்போ. ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர், இன் தி கான்டெக்ட் ஆஃப் ரீசென்ட் அட்வான்சஸ் இன் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, ப்ரோ நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் இஸ் யூஸ்டு ஃபார். இந்த மாதிரி CAR T டெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார். இந்த மாதிரி மாடல்ல they can ask. RNA interference technology has gained popularity in the last few years. Why? ஸோ ப்ரிலிம்ஸ்ல யூபிஎஸ்சியோட மோஸ்ட் ஃபேவரட் ஏரியா இஸ் பயோடெக்னாலஜி. எல்லா வருஷமும் மினிமம் 1 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு வாட்டி இது வந்தது, 2 ஜீனோட நேம் கொடுத்துட்டான். அந்த கொஸ்டின் எடுத்து போட வந்துட்டேன். 2 ஜீனோட நேம் கொடுத்துட்டு இது எது ரிலேட்டடான நியூஸ் அப்படின்னு கேட்டாங்க. அது எதுக்குன்னா காட்டன், GMO காட்டன், பிடி காட்டன் ரிலேட்டடான பால்வாமஸ் பொலாட் அப்படிங்கிற அந்த வேர்டை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீனோட நேம் கொடுத்துட்டே கேட்கலாம். ஸோ அதனால வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட், இது ஆரம்பிக்கும் போதே வந்து டைப்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பேசியிருந்தாங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி. ஹவு வி கேன் ட்ரீட் அ கேன்சர். ஸோ வாட் இஸ் கேன்சர்? Cancer is an unwanted type of a cell which is multiplying in the body and destroying all the other cells. ஸோ ஒரு unwanted tumor டெவலப் ஆகுது. அந்த டியூமர் மல்டிப்ளை ஆகி பெருசாகுது. அந்த ப்ராசஸ்ல இட் இஸ் டெஸ்ட்ராயிங் தி அதர் ஃபங்க்ஷனிங் செல்ஸ் ஆர் இட் இஸ் டெவலப்பிங் இன் தட் ஆர்கன்ல. அந்த ஆர்கனை அது ஃபெயிலியர் பண்ணுது. ஒன்ஸ் an ஆர்கன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தட் மே ட்ரிகர் டு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் அண்ட் தட் இஸ் லீடிங் டு டெத். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ டியூமர் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கேன்சர். ஸோ அந்த டியூமருக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து we are having surgery. சர்ஜரிங்ல அந்த டியூமரை மட்டும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ சர்ஜரி இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் they will try. அந்த சர்ஜரியில அந்த டியூமரை ரிமூவ் பண்ணாலும் என்ன ஆயிடும், சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் சக்சஸ்ஃபுல். ஆரம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படி 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா they can remove through surgery. பட் சம் கேஸ் இஃப் இட் இஸ் பீங் மிஸ்டுனா சம்டைம்ஸ் வந்து நம்ம அது சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணாலும் there might be traces which might be still multiplying. அப்போதான் நமக்கு அடுத்த லெவல் ரேடியோ தெரப்பி தேவைப்படுது. இப்போ ரேடியோ தெரப்பி பெருசா இல்லை, டேரக்டா வந்து they are coming to chemotherapy. ரேடியோ தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ரேஸ் மாதிரியான ரேஸை வந்து பாஸ் பண்ணி அந்த டியூமரை கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரேடியோ தெரப்பி as the name suggests automatically it's going to have a huge side effect. ஏன்னா எக்ஸ்ரேஸோட எக்ஸ்போஷர் will create the genetic level modification which is going to affect. It is also going to affect your entire generation also. ஹெரிடிட்டியாவும் போக வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஜெனரிக் லெவல் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா. ஸோ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இட் செல்ஃப் இஸ் கிரியேட்டிங் சைட் எஃபெக்ட்னாலையும் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் இல்லை. இப்படி ரேடியேஷன் பண்ணி போனாலும் ஸோ அதனால என்ன ஆயிடுது, சர்ஜரி ரிமூவ் பண்ணிட்டு அந்த மிச்சம் இருக்கிற செல்ஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் தேர், ஸ்டில் இட் இஸ் மல்டிப்ளைங். அதை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம மெடிசினலா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்தது தான் சிஸ்டமிக் தெரப்பி. சிஸ்டமிக் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க, முதல் 2 என்ன பண்றாங்க, ஒன்னு அந்த டியூமரை ரிமூவ் பண்றாங்க, இல்ல அந்த டியூமரை ரிமூவ் பண்றதுக்கு ரேடியேஷன் யூஸ் பண்றாங்க. 3வது என்ன பண்றாங்க, மருந்து மூலமா பண்றதா சிஸ்டமிக் தெரப்பி. they are going to give some medicine. that medicine அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டைப் தான் கீமோதெரப்பி. ஸோ கீமோதெரப்பியில் என்ன பண்ணுவாங்க, they will be giving the medicine through tubes. உங்களுக்கு வந்து இன்ட்ராவெயின் டியூப்ஸ் மூலமா they will be putting medicine in your body. அந்த கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்டா என்ன வருது, கீமோதெரப்பி இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் அதர் செல்ஸ். ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அதர் இஷ்யூஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிங் மெடிசின்ஸ். ஸோ கேன்சர்லேயே 3 டைப் இருக்கு. சிஸ்டமிக் தெரப்பினா என்ன, ரேடியோ தெரப்பினா என்ன அப்படிங்கிறதே வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த சிஸ்டமிக் தெரப்பியில ஒரு டைப் தான் கீமோதெரப்பி, இன்னொரு டைப் தான் வந்து இம்யூனோதெரப்பி. Chemotherapy and immunotherapy are 2 types of systemic therapy. So see, நான் வந்து பயாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது, இன்னும் டிஸ்க்ளைமர் போட்டு ஓகேவா. நானும் உங்களை மாதிரி ஒரு GS படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஓகே, ஸோ சிஸ்டமிக் தெரப்பியில வந்து அதனால வந்து I'm not going to be very much technical. I'm going to be very blunt with whatever needed for UPSC. ஓகேவா. இங்க பயாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லலாம். நம்ம பாட்னி இருக்காரு, பாட்னி மாதிரி வேற யாராவது இருந்தாலும் சொல்லலாம். ஸோ சிஸ்டமிக் தெரப்பியில we are having வந்து கீமோதெரப்பி அண்ட் இம்யூனோதெரப்பி. கீமோதெரப்பி லைக் ஆல்ரெடி ஐ செட். இதுல லேட்டஸ்டா சிஸ்டமிக் தெரப்பியில வந்த டெவலப்மெண்ட் தான் இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பியில என்ன பண்றாங்க, நம்ம பாடிக்கே நேச்சுரல் டிஃபென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த நேச்சுரல் டிஃபென்ஸே வந்து ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸ்டர்னலா நம்ம மருந்து கொடுத்து சரி பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்குள்ளேயே we are having immune system. that immune system is having various mechanism. ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒரு தனி சிஸ்டம் இருக்கு. அதுக்குள்ள we are having white blood cells. white blood cellsல ஒரு செட் ஆஃப் இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ் இருக்கு. இந்த இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ்ல we are having B cells, T cells அப்படின்னு 2 இருக்கும் ஒயிட் பிளட் செல்ஸ்க்குள்ள. ஸோ இந்த B cells, T cells தான் வந்து இட்ஸ் தி நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்ட் ஃபார் அவர் பாடி. ஸோ B cells வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் கோயிங் அண்ட்
ஐடென்டிஃபைங் தி எனி ஃபாரின் பார்ட்டிகல் உள்ள வந்துச்சுன்னா அந்த ஃபாரின் பார்ட்டிகல் வந்தவர் யாருன்னு பாக்குது. இதுக்கு முன்னாடி இவர் வந்திருக்காரா, இவரை நம்ம அடிச்சிருக்கோமா, முன்னாடி அடிச்சிருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அதே முன்னாடி ஆல்ரெடி அடிச்சிருக்கோம்னா திரும்ப அதே அடி அடிக்கலாம். ஸோ அது ஒரு மெமரி செல்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ உடனே போய் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆல்ரெடி வந்தவன் தான் வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு அவருக்கு என்ன ஆன்டிபாடியோ அதை டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி பி செல் வில் கிரியேட் அ ப்ரோட்டீன் அண்ட் கில் அ ஃபாரின் பார்ட்டிகல். ஓகேவா? ஸோ பி செல்க்கு டி செல்க்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா ரெண்டுமே ஒயிட் பிளட் செல்ஸ்குள்ள தான் இருக்கு. பி செல் வந்து ஒரு ஆன்டிபாடியை உருவாக்கி அடிக்கும், டி செல் வந்து டைரக்டாவே அடிக்கும். உங்களுக்கு புரியுதா? ஒரு அருவாள் எடுத்து வெட்டுறதுக்கும் கையாலே அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ டி செல்ஸ் வந்து அவங்களே அடிச்சிடுறாங்க, ஆனால் பி செல்ஸ் வந்து ஒரு ஆயுதமோ அருவாலோ ஒரு கன்னோ எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. அந்த கன் எடுத்துட்டு வந்து அடிக்கிறது தான் ப்ரோட்டீன்ஸ் விச் இஸ் பீங். சரி, நான் ரொம்ப காமெடியா சொல்றேன் புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இந்த இம்யூனோ தெரப்பில பி செல் அண்ட் டி செல் ரெண்டு இருக்கு. ஸோ அதுல இந்த டி செல்லை பயன்படுத்தி இந்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த கார்டி டெக்னாலஜி. ஓகே, சிமேரிக் ஆன்டிஜென் ரிசெப்டர் டி செல் தெரப்பி. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இதுதான். சிமேரிக் ஆன்டிஜென் ரிசெப்டர் தெரப்பி இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா நம்ம கார்டின்னு படிச்சிருப்போம். எக்ஸாம் ஹால்ல கார்டி தான் தெரியும், கார்த்தியா சூர்யான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்ம இதை விட்டுருவோம். அவன் சிமேரிக் ஆன்டிஜென் ரிசெப்டர் அப்படின்னு போட்டிருப்பான். ஸோ அதனால நம்ம ஆல்ரெடி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுல, பி பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், பி நோட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அவன் கேள்வியில வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ், பார்லிமெண்டரி நோட்ஸ், ப்ராமிசரி நோட்ஸ்ன்னு பார்த்த உடனே எதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நிறைய பேர். ஸோ பி நோட்ஸ் படிச்சவங்க எல்லாருக்குமே அது ஆன்சர் தெரியல. அது பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் படிச்சவங்களுக்கு தான் ஆன்சர் போட முடிஞ்சது. ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின் பிகம் டஃப் ஃபார் மெனி. ஸோ அதனால தான் வந்து அப்ரிவேஷன்ஸ் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சிமேரிக் ஆன்டிஜென் ரிசெப்டர் தெரப்பியில் என்ன பண்றாங்க? ரிமோட். ஸோ சிமேரிக் ஆன்டிஜென் ரிசெப்ஷன் தெரப்பியில் என்ன பண்றாங்க? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி இருக்குல்ல, நம்ம பாடியில இருந்து ஃப்ரம்லி பிளட்ல இருந்து இதுல தெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிளட்டுக்குள்ள ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, நம்ம பிளட்டை வந்து தனியா எடுத்து அதுல அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்குள்ள இருக்க டி செல்ஸ் வந்து வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு மிச்ச பிளட்டை உள்ள தள்ளிடுவாங்க. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு பேஷண்ட் வந்தாருன்னா அவரோட உடம்புல இருந்து பிளட் எடுக்கிறாங்க. அந்த பிளட்ல இருந்து தனியா நம்ம ஒயிட் பிளட் செல்ஸை தனியா எடுத்து அதுக்குள்ள இருந்து டி செல்ஸை மட்டும் தனியா எடுத்துட்டு மிச்ச பிளட்டை உள்ள போட்டுரும். ஸோ இவர்கிட்ட எடுத்த இந்த டி செல்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ கேன்சர் அப்படிங்கிறது என்ன? ஒரு அன்வான்ட் டியூமர் விச் இஸ் டெவலப்டு. அந்த அன்வான்ட் டியூமரை வந்து நேச்சுரலா அவங்களாலே அடிக்க முடிஞ்சதுன்னா அவங்க அடிச்சிருப்பாங்க, பட் அவங்களால அடிக்க முடியல. ஸோ அப்போ நம்ம டி செல்ஸ்க்கு வந்து கேப்பபிலிட்டி இல்லை. இப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த விஜய், இந்த பத்ரி படத்துல விஜய்க்கு வந்து ஐ எம் அ டிராவலிங் சோல்ஜர் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராவலிங் சோல்ஜர் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறோம். இந்த டி செல்ஸ்க்கு என்ன பண்றோம்? இந்த டி செல்ஸோட ஜெனடிக் மேக்கப்ல we are going to add the capacity to defeat the cancer cell. நார்மலா டி செல்ஸ்க்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. இவரோட ஜீன்ஸ் எடுத்து நம்ம இங்கதான் என்ன பண்ணுவோம், கிறிஸ்பார் மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேன்சரை டிஃபீட் பண்றதுக்கான டெண்டன்சி இருக்கிற ஜீன்ஸை அதுக்குள்ள சேர்த்து அதை வந்து இப்ப என்ன பண்ணிடுறோம், இட் இஸ் ஏபிள் டு ஃபைட் தி கேன்சர் செல். இப்படி டெவலப் ஆன டி செல்ஸை திரும்ப வந்து அவங்களோட பாடியில இன்ஜெக்ட் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, இட் இஸ் கோயிங் அண்ட் அட்டாக்கிங். ஸோ எந்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முக்கியமா என்ன தேவை, அந்த டியூமர் செல்ஸ்ல டைப் என்னன்னு தெரியணும். அந்த டியூமர் செல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீனை ரெடி பண்ணி அதை பண்றோம். ஸோ அதனால இது இண்டிவிஜுவலைஸ் மெடிசன் ஆர் பர்சனல் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இண்டிவிஜுவலைஸ் தான், அந்த இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி தனியா பண்ணணும். இது வந்து லைக் நம்ம இப்போ தலைவலினா போய் குரோசின் வாங்குற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குரோசின் மாதிரி இல்லை. இட்ஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். அந்த டியூமர் செல்லுக்கு இந்த பர்சனோட பாடிக்கு என்ன ஜெனடிக் சேஞ்சஸ் பண்ணுமோ அதை சேஞ்ச் பண்ணி அந்த டி செல்ஸ்ல கொடுத்துட்டு அதை கொண்டு போய் உள்ள திரும்ப ரீஇன்ஜெக்ட் பண்ண உடனே தட் டி செல்ஸ் இஸ் நவ் ஃபைட்டிங் தி கேன்சர் செல்ஸ் அண்ட் தே ஆர் டிஃபீட்டிங். இதான் வந்து இந்த கார்த்தி. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி என்டையர் ப்ராசஸ் ஹியர். நான் அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒயிட் பிளட் செல்ஸ், பி செல்ஸ், டி செல்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பேசிக்ஸ் வந்து நீங்க பயாலஜி புக்ல படிச்சுக்கோங்க, ஆர் பைஜூஸ்லயும் போய் படிக்கலாம், உங்க இஷ்டம். ஏன்னா இப்போ நடமாடும் பயாலஜி புக்கா, பிசிக்ஸ் புக்கா, கெமிஸ்ட்ரி புக்கா இருக்கிறது பைஜூஸ் தான். வேதாந்தாலையும் இருக்கு, நம்ம இதுக்கு ஒரு பிராண்ட சொல்லும். ஸோ இந்த T cells வந்து it's a type of white blood cell to fight cancers by changing them in lab so that they can destroy the cancer cells. Okay. So we are altering the genes here. When other treatments are no longer working. So first வந்து நம்ம சர்ஜரி பண்றோம், கீமோதெரபி பண்றோம், எதுவுமே ஒர்க் ஆகலனா தான் இந்த இம்யூனோதெரபிக்குள்ள போறோம். through this. So what is the mechanism? So இந்த மெக்கானிசம்ல வந்து ஆன்டிஜன் அண்ட் ரிசெப்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. ஸோ இதான் நம்ம பாடிக்குள்ள வந்து
ஒரு வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வருது, அதுக்கு பேர் தான் ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜன் உள்ள வந்தவொடனே அதை டிடெக்ட் பண்ணி அதை காலி பண்றதுக்காக நம்ம பாடி டெவலப் பண்ற ஒரு விஷயம் தான் ஆன்டிபாடி, இஸ் டெவலப்டு பை பி செல்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஆன்டிஜனுக்குள்ள வந்து they will be having some, ஒரு ஆன்டிஜன் இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ரிசெப்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உள்ள வருதுல, இப்போ இதை காலி பண்ணணும்னா நம்மளுடைய ஆன்டிபாடி இருக்குல்ல, இதுக்குள்ள ஃபிட் ஆகுது என்ன, சர்க்கிள். ஸோ அதே மாதிரி இப்படி ஒரு ஆன்டிஜன் இருக்கு, இதுக்குள்ள இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜன் இருக்கு, இதுக்குள்ள வந்து இப்படி ஸ்கொயர் இருக்கு. இந்த மாதிரி ஆன்டிஜன் வருதுன்னா, ஸோ சர்க்கிள் வருதுன்னா நம்ம பாடி வந்து ஒரு தே ஷுட் டெவலப். இப்படி ஒரு ஆன்டிஜன் வருதுன்னா இதை காலி பண்றதுக்கு ஆன்டிபாடி டெவலப் பண்ணும்போது சர்க்கிளா போய் டெவலப் பண்ணணும். இது போயிட்டு இந்த ரிசெப்டருக்குள்ள மாட்டும் போது திஸ் இஸ் ஏபிள் டு டெஸ்ட்ராய் திஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ இது ட்ரையாங்கிளா வந்ததுன்னா ட்ரையாங்கிள் ரெடி பண்ணணும், ஸ்கொயரா வந்தா ஸ்கொயர் ரெடி பண்ணணும். தட் இஸ் வாட் பி செல்ஸ் டெஸ்ட். நான் ரொம்ப டெக்னிக்கலா போக விரும்பல, இது மட்டும் பாத்துக்கோங்க. இது ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி. ஸோ எந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதோ அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா நம்மளோட டி செல்லுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்கொயர் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ திடீர்னு வந்து ஒரு பென்டகன் வருதுன்னு வைங்களேன், அதான் கேன்சர். அந்த பென்டகன் தான் நம்ம கிட்ட இல்ல. ஸோ நம்ம அந்த டி செல்லை தூக்கி அதுக்கு அந்த பென்டகன் அட்டாச் பண்ணி உள்ள போடுறோம். ஸோ தட் அந்த பென்டகனை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம பாடிக்குள்ள பேசிக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ் இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஷேப்ஸ் வரும்போது அதை கொண்டு வர முடியல அப்படின்னு சிம்பிளிஃபை பண்றாங்க. ஸோ கிளிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இதையும் வந்து ஒரு லாக் அண்ட் கீ மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஓகே, ஏன் போக மாட்டேங்குது? ஓகே, ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லியூக்கிமியா அண்ட் லிம்போமா அப்படிங்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர். எல்லா கேன்சருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி 2 types ஆஃப் கேன்சர் as of now they are successfully doing. ஒன்னு வந்து லியூக்கிமியா which is problem within the white blood cells itself, blood related cancer. லிம்போமானா வந்து lymphatic related cancer, bone marrow related cancer. இந்த 2 கேன்சருக்கு மட்டும் தான் இப்போதைக்கு இது பண்றாங்க. இவங்க ரெடி பண்ற ஆன்டிஜன் பேர் வந்து CD19 ஆன்டிஜன். CD19 is related to கார்த்தி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்த்தியோட படம் ஒரு சிடில வருது, அந்த சிடி வந்து பேர் CD19 அப்படி வச்சுக்கலாம். கார்த்தினா இந்த கார்த்திங்க ஏங்க இப்படிதாங்க நிமோனிக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, வெதர் இட் இஸ் ஹேவிங் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் நாட், இட் இஸ் ஹேவிங் சைட் எஃபெக்ட்ஸ் பட் இட் இஸ் லெஸர் தென் வாட் கீமோதெரபி இஸ் டூயிங். கீமோதெரபியோட லெஸர் எஃபெக்ட்ல தான் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம், CRS அப்படிங்கிற இது. இந்த சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கறத நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. இல்ல நான் பேசுறேன், இது எங்க நடக்குது அப்படின்னா சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம் வந்து பேண்டமிக் கோவிடோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி பேஷன்ஸ் என்னதுன்னா சைட்டோகின் சிண்ட்ரோம் தான். ஸோ கோவிட் பேஷன்ஸ்லாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகும்போது எதனால செத்து போனாங்க? ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறாங்கல்ல, இந்த கோமார்பிடிட்டிஸ் இருந்தவங்க தான் கோவிட்னால இறந்து போனாங்க. கோவிட் வந்து எல்லாருமே இறந்து போல, பட் இறந்து போனவங்களாம் யாருன்னா ஆல்ரெடி கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னதுன்னா அவங்களுடைய லங்ஸ்ல இந்த சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம் நடந்ததுனால தான் லங்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து they would have died. ஸோ இந்த சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம் இஸ் ஒன் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கோவிட் ஆல்சோ. கோவிட் அப்போ இந்த வார்த்தை ஃபேமஸா இருந்தது. கார்த்தி தெரப்பிக்கே இது ஒரு சைட் எஃபெக்டாவே இருக்கு. இந்த கார்த்தி தெரப்பி யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, நிறைய பேருக்கு இந்த சிண்ட்ரோம் நடக்குது. இந்த சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நிறைய இம்யூன் ரெஸ்பான்ஸை ரெடி பண்ணி எல்லா செல்ஸையும் டேமேஜ் பண்ணிடுது நார்மலா. ஸோ ஆட்டோ இம்யூன் மாதிரி. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா நார்மலி உங்க ஹியூமன் பாடியில ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் வந்து அதை போய் டெஸ்ட்ராய் பண்ணணும். இந்த சைட்டோகின் ரிலீஸ் சிண்ட்ரோம்ல என்ன நடக்குது, அளவுக்கு அதிகமா நம்ம பாடி ஆன்டிபாடியை ரெடி பண்ணி இருக்கிற நல்ல செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்படி பண்றதுனால இட் இஸ் கிரியேட்டிங் தி ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து பேண்டமிக்கோட ஒரு எஃபெக்ட், கோவிடோட ஒரு எஃபெக்டா இருந்தது. தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் ஹியர். அண்ட் நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸும் நிறைய வருது. சிவியர் கன்ஃபியூஷன், சீஜர்ஸ், மயக்கங்கள், ஸ்பீச் இம்பேர்மெண்ட் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ இது. ஸோ இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் என்ன? நம்பர் 1 ப்ராப்ளம் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். பாடியில இருந்து நீங்க ஒயிட் பிளட் செல்ஸ் எடுத்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து டி செல்ஸ் தனியா எடுத்து அதை நீங்க ஜீன் எடிட்டிங் பண்ணி அப்புறம் திரும்ப உள்ள போடணும் அப்படின்னா இட்ஸ் வெரி பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட். இப்போ நீங்க மெடிக்கல் கம்பெனிஸ்ல இப்போ நீங்க ஒரு மருந்து விற்குதுன்னா அதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வரலாம். இது ஒருத்தருக்கும் தனித்தனியா பண்ணணும். ஒருத்தருக்கு தனித்தனியா பண்றதுனால இதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவு எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 3 to 4 crore. தட் இஸ் ரியல் வேல்யூ. ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா 3 கோடி. அப்ப யார் இதுக்கான அவைல் பண்ண முடியும்? ஒன்லி ரிச் பர்சன்ஸ் who are having money they can avail.
ஸோ இட் இஸ் வெரி 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 காஸ்ட்லி டெக்னாலஜி பிகாஸ் இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ். ஏன்னா ஒருத்தருக்கு தனியாக பண்ணணுங்கிறதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் 3 to 4 crore ஆகுது. இந்தியாவில் இது வரல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் 10 years-ஆவே இதை பற்றி பேசப்படுறாங்க. ஸோ மெனி பீப்புள் ஆர் கோயிங் அப்ராட் அண்ட் டேக்கிங் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கமிங் பேக் டு இந்தியா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் ஃபாரின்ல இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ பட் இந்தியாவில் வந்து இட் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ நம்ம இப்போ இந்தியாவில் கொண்டு வரோம் அப்படின்னா வாட் இஸ் சேஞ்ச் இட் இஸ் கோயிங் டு டூ? ஏன்னா ஆல்ரெடி பணம் இருக்கிறவங்க தான் இதை அவைல் பண்ண முடியும். பணம் இருக்கிற ஃபாரின்கே போய் அவைல் பண்ணிப்பானே. ஸோ இந்தியாவில் கொண்டு வந்து இதை அவைல் பண்ண வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட் பிரிங் இன், தே ஹேவ் டு ப்ரொவைட் சப்சிடி, தே ஹேவ் டு ப்ரொவைட் அ செப்பரேட் ஸ்கீம், ஆர் இந்த ஐசிஎம்ஆர்ல புது ரிசர்ச்சஸ் ஏதாவது பண்ணி இதை இன்னும் பெட்டர் ஆக்க முடியும், பெட்டரா இன்னும் காஸ்ட் எஃபெக்டிவா கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இதை எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம இது மாசம் ரீச் ஆகாது. இது வந்து ஒரு ரிச் பீப்புள் டெக்னாலஜி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கிரிட்டிசிசம். ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ இதோட 4 எடிட்டோரியல் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் எடிட்டோரியல் எக்ஸ்பிளைனர் கிடையாது, நம்மளோட இன்னைக்கு எக்ஸ்பிளைனரே கார்த்தியும் ஜெட்டும் தான். ஸோ அதனால இது வந்து ரொம்ப சிம்பிள் எடிட்டோரியல் தான், வெரி சிம்பிள். இதுல எடிட்டோரியல் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, ஒரு கண்ட்ரியை வந்து அடோலசன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பேபியா இருந்து இப்போ அடோலசன்ஸா மாறி இருக்கோம். ஆஸ் அ கண்ட்ரி வி வேர் பேபி. முதல் 50 வருஷம் 1947ல வி காட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஒரு 50 வருஷம் நம்ம குழந்தையா இருந்தோம். இப்போ ஒரு கடந்த ஒரு 20 வருஷமா நம்ம அடோலசன்ஸ் ஆயிருக்கும். இந்த அடோலசன்ஸ் இந்தியா வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற டைமென்ஷன்ல ஃபாரின் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் எடிட்டோரியல் which is very much relevant. You can use such thoughts in the essays. ஸோ பொதுவா வந்து இந்த அடோலசன்ஸோட பிஹேவியர் என்ன? ஒரு அடம் பிடிக்கிற தன்மை இருக்கும், ஒரு அக்ரஷன் இருக்கு, எதுவுமே வந்து டிஃபென்ஸ் பண்ணும், எதுவுமே கேட்காது, சொல் பேச்ச கேட்காது, எல்லாத்துக்கும் தனக்கு தான் தெரியும்னு இருக்கும், தனக்கு ஒண்ணு வேணுங்கிறதுனால மற்றவங்க எல்லாரையும் வந்து அது பண்ண முடியாம பண்ணும். இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல தான் இப்போ இந்தியா இருக்கு. இந்த அடோலசன்ஸ் ஃபேஸை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கடந்து ஒரு மெச்சோர்டு இந்தியாவா மாறணும் அப்படிங்கிறது தான் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த ஃபேஸை வந்து நான் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸாம்பிளா வச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் ஹி வுட் ஹவ் கிவன். ஹவு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல இந்த பேபி இந்தியா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி பாக்குது, அடலசென்ட் இந்தியா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எப்படி பாக்குது, மெச்சோர்டு இந்தியா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு வுட் ஹவ் எக்ஸ்பிளைன். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் தாட் ப்ராசஸ். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்க்காக தான் இதை நான் டிஸ்கஸ் பண்றேன். யூஸ் சச் கைண்ட் ஆஃப் தாட் ப்ராசஸ் while writing answers in essays. So GS2, I'm sorry, GS2 Constitution and essay ரெண்டு இடத்துலயும் வந்து you can use it. So freedom of speech as given in Article 19. So freedom of speech and expression Article 19 1A வந்து it is given. So அதே மாதிரி இதுக்கான reasonable restrictions நம்ம என்ன சொல்றோம்? We are having security of the states, friendly relationship with foreign countries, public order, decency, morality and contempt of court, defamation, incitement and offense. இதுல வந்து ரெண்டு விஷயங்கள், அதாவது இதுல வந்து we would have had security and integrity of India. இந்த விஷயத்தை வந்து we would have added in the first amendment தான், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. அதே மாதிரி over the period of time we brought in a lot of amendments to lot of judgments which chiseled the Article 19. Article 19 is considered to be the most cherished, but with restrictions. Most cherished article, most important article, Article 19, 20, 21. இது மூணுமே வந்து very important articles அப்படின்னு சொல்லுவாங்க. 19 because it is freedom of expression, 20 because it is preventing arbitrary arrest, 21 because right to life, and 14, 19, 21 தான் இன்னும் ரொம்ப முக்கியமான ட்ரையோஸ். பட் 19 அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அன்ஃபட்டர்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் ஃபாரின் டு அஸ், இட்ஸ் அ வெஸ்டர்ன் கான்செப்ட். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணுமா கூடாதா அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து வி ஆர் ரைட்டிங். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஃப்ரீயா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். வெஸ்டர்ன் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க, லைக் லேட்டர் பீரியட் ஆஃப் டைம் வால்டேர், ரோசோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் தான், லீடர்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான தாட்டை கொண்டு வராங்க. இந்தியாவுக்கு அது இன்டிஃபரெண்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் இருக்கிறத சொல்றேன், அப்புறம் நான் அது கவுண்டரும் சொல்றேன். ஸோ வைல் இந்தியன் நோஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாலையும் வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பேசியிருக்காங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இந்த 2000 இயர்ஸ்ல எப்படி வந்துச்சு அப்படிங்கறத யோசிக்கும் போது, வெஸ்டர்ன் இந்த அன்ஃபிரட்டட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் எவ்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது ரீசெண்டா வந்ததுதான். ஆஃப்டர் 15th 16th century இந்த வோல்டேர், ரூசோ மாதிரியான தாட் பீப்புள் அந்த 17th 18th centuryல டெவலப் ஆனதுதான். இது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இல்ல. இந்தியாலையும் அது எப்போ வருது அப்படின்னா, நம்ம இந்தியாவில வந்து அப்படி ஒரு கான்செப்டே இருந்தது இல்ல. இந்தியாவில இருக்கிற கான்செப்ட்ல we had freedom of expression, but it was only in the social realms தான் இருந்திருக்கு. பொலிட்டிக்கல் ரியாம்ஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ங்கிறது இருந்தது இல்ல அப்படிங்கறத இந்த ஆத்தர் சொல்லியிருப்பாரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ வுட் ஹவ் itself given the example of ஆதி சங்கராச்சாரியா and his debates with the அத்வைத வேதாந்தாவும் துவைதாக்கும் அதர் டைப்ஸ் ஆஃப் வேதாந்தாக்கும் அந்த டிபேட்ஸ் போகல. சங்கராச்சாரியாக்கும் ராமானுஜாக்கும் ஒரு டிபேட் இருக்கும்,
அத்வைதா தான் விசிஷ்ட அத்வைதா அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிபேட்ஸ் வித் இன் தி ரிலீஜியஸ் ரியாம்ஸ்குள்ள தேர் ஹேவிங் திங்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிபேட் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து வித்தின் சோஷியல் ரியாம் தான் இருக்கே தவிர பொலிட்டிக்கல் ரியாம்ல அகைன்ஸ்ட் தி கிங் இருந்திருக்கானா இருந்தது இல்ல. ஸோ அகைன்ஸ்ட் தி கிங் வந்து கிங் ஹாஸ் நெவர் கிவன் தி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கறத வந்து எந்த டைமென்ஷன்ல கொடுக்கலாம்? ஸோ வெர்டிகல், ஹாரிசாண்டல் அப்படிங்கிற 2 டைமென்ஷன். வெர்டிகல்னா கிங் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதோட இப்போ மாடர்ன் இது வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் தி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஹாரிசாண்டல் அப்படின்னா வித்தின் தி பீப்புள், ஒன் பர்சன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அஃபெக்டட் பை அன் அதர் பர்சன் அப்படிங்கிற அந்த வித்தின் த இது. ஸோ இந்த வெர்டிகலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிசாண்டல் லெவல்ஸ்ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இந்தியன் ஹிஸ்டரியில இருக்கு. பட் வெர்டிகல் லெவல் இருந்தது இல்லை. ஏன்னா அப்போ இருந்த தாட் ப்ராசஸ் யாருமே கிங்குக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து போற அளவுக்கு யோசிச்சது இல்லை. ஏன்னா கிங் இஸ் கன்சிடர்ட் டு பி நெக்ஸ்ட் டு காட் அப்படிங்கிறதுனால கிங்குக்கு அகேன்ஸ்டா நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த இது இருந்திருக்கு. பட் எனக்கு இது படிக்கும் போது ஞாபகம் வந்தது என்னதுன்னா, தசாவதாரத்துல ஆண்டவரோட ஃபர்ஸ்ட் சீனு, சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல், அதை கூறியவன் இந்த ரங்கராஜன் நம்பி என்று சொல், மன்னனை சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மத்தி தோஷமும் சூழும் என்று சொல் அப்படின்னு குலோத்துங்க சோழனுக்கு அகேன்ஸ்டா தான் வந்து ரங்கராஜன் நம்பி பேசிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ரியல் பட் தட் வாஸ் ஆல்சோ டிஃபெண்டிங் தி கிங் ஒன்லி த்ரூ ரிலீஜியஸ் ரீசன்ஸ் தான். ரிலீஜியஸ் ரீசனுக்காக பீப்புள் வென் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் தி கிங் ஆல்சோ. அதுவும் நடந்திருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிராவல் பண்ணா சிலப்பதிகாரத்தோட கான்செப்டே அதுதான். கண்ணகி என்டர் தி கோர்ட் அண்ட் ஷி டிஃபீட்டட் தி கிங். கிங்கு நீனா ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ வி ஹேட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மூமெண்ட்ஸ். பட் அப்கோர்ஸ் இதுதான் நம்ம யூரோ சென்ட்ரிசிசமா இருக்கிறதுனால வோல்டேர், ரோசோ அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்சஸா இருக்கு. தட் இஸ் தி ப்ராப்ளம் ஹியர். ஏன்னா யூரோ சென்ட்ரிசிசம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி பிக் கிரிட்டிசிசம் வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் தாட். பொலிட்டிக்கல் சோஷியலாஜிக்கல் தாட் எல்லாத்துலயும் யூரோ சென்ட்ரிக்கா இருக்கும். ஜாகிரபிலையும் இருக்குது யூரோ சென்ட்ரிசிசம் அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. ஸோ புரிஞ்சுச்சா? ஸோ நம்ம ஊர்ல வந்து இப்போ நம்ம ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பத்தி பேசும்போது ஸ்டேட் அண்ட் சிட்டிசன்ஸ்குள்ள பேசுறது வெர்டிகல், வித்தின் தி சிட்டிசன்ஸ்குள்ள பேசுறது ஹாரிசாண்டல். இந்த டிஃபரன்ஸ் தான் பேசுறாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து எதை என்ஷோர் பண்ணுது அப்படின்னா, ரொம்ப நாளா வந்து இந்த வெர்டிகல் ரியால் மட்டும் தான் என்ஷோர் பண்ணிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் தி ரீசன்ட் ஜட்மெண்ட் இன் தி 2022 வித் ரெஸ்பெக்ட் டு ரீசன்ட் கேஸ்ல வந்து ஹாரிசாண்டலி ஆல்சோ இட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரிசாண்டலி ஆல்சோ இட் கோஸ் அப்படிங்கிற மாதிரி தே செட். ஸோ இதான் வந்து பிரீஃப் ஆஃப் திஸ் என்டையர் எடிட்டோரியல். Now we'll go into this and quickly we'll discuss the points. So Ambedkar one of the speech it exists only for those who are favor of the social order. Already இப்போ இந்தியால freedom of expression எப்படி இருக்குன்னா, existing social order ஃபுல்லா freedom of expression கொடுத்திருந்தானா ஃபைனா போயிருக்கு. ஆனா எக்ஸிஸ்டிங் சோஷியல் ஆர்டர் அகைன்ஸ்டா பேசினவங்க எல்லாருக்குமே ராங் எண்ட்ஸ் தான் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ரங்கராஜன் நம்பி என்ன பண்ணாங்க? கடல்ல கட்டி தான் போட்டாங்க. ஸோ whoever is going against existing social order, they were punished severely. They were not given the rights. But in the Voltaire oda இந்த quote வந்து one of the most famous quote. I wholly disapprove of what you say. நீ சொல்றது நான் ஏத்துக்கல, ஆனா பட் I will defend your rights to say that. நான் அதை ஏத்துக்கலங்கிறதுனால நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ சொன்னாலும் அதை சொல்றதுக்கான உரிமை உனக்கு இருக்கு. I will not come and stop that because it is offending me. ஸோ இதுதான் வந்து அன்பிரைடல்டு ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கல அப்படின்னாலும் நீ சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ சொல்லிக்கோ. உனக்கு நான் கவுண்டர் கொடுக்கலாம், பட் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ தட் இஸ் தி அல்டிமேட் எய்ம். இது இந்த வோல்டேர் சொன்ன பிறகுதான் இட் ஹஸ் பிகேம் ஃபேமஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. திஸ் இஸ் தி அன்ஃபர்டல்டு திங்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா சிட்டிசன்ஸ் போலாமா, இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்குள்ள போலாமா? நம்ம இந்த டெமோக்ரஸி அட் 75ல வந்து கம்யூனிட்டி ரைட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ கம்யூனிட்டி ரைட்ஸ் ஆர் அஃபெக்டிங் தி இண்டிவிஜுவல்ஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள் எடுத்து we were discussing. ஸோ ரைட்ஸ் ஆஃப் ஒன் குரூப் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் கமிங் அண்ட் பேனிங் தி புக்ஸ், இட் இஸ் கமிங் அண்ட் பேனிங் தி மூவி, இட் இஸ் கமிங் அண்ட் கிரியேட்டிங் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஷ்யூஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த டைமென்ஷன்ஸ் தான் வந்து இந்த எடிட்டோரியல்ல வந்து they would have discussed. ஸோ அந்த கிங் கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா போலாமா அப்படிங்கிறது சொன்னது பெர்ட்ராண்ட் ரசல்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்தியா, இப்போ நம்ம இந்தியாக்குள்ள வருவோம். ஸோ ஸ்டோரி ஆஃப் இந்தியா, இந்தியா வாஸ் பார்ன் இன் தி நியூ ஃபார்ம். ஸோ நம்ம 1947 முன்னாடி வரைக்கும் அவர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வாஸ் டோட்டலி கட்டல் பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் டைம்ல அது இல்லவே இல்லை. ஸோ டக்குன்னு 1947ல ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அது அப்படின்னா என்னன்னே தெரியல, வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனே தெரியாது. ஸோ முதல் 50 வருஷமா ஆஸ் அ பேபி யூ ஆர் ஜஸ்ட் trying to define what is freedom of expression. So for the first 50 years
The framing of contours of boundary of freedom of expression was done through various judicial decisions and amendments. Constitutional amendments மூலமாவும் various Supreme Court judgments மூலமாவும் what is this freedom of expression அப்படிங்கறத we were defining for the first 50 years. So அதுதான் நம்மளுடைய பேபி ஃபேஸா போச்சு. இப்போ இந்த பேபி ஃபேஸ்ல இருந்து இப்போ நம்ம adolescent ஃபேஸுக்கு போறோம். After the economic progress and after the economic growth, we have gone into the adolescence process. இந்த adolescence ஃபேஸ்ல என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா, there is a strong opposition to free thought by other Indians who disagree. ஓகே, இங்க ஸ்டேட் வந்து மக்களோட ரைட்ஸை கர்வ் பண்றதோட வெர்டிகல் சைட்ல இருக்க இஷ்யூவோட ஹாரிசாண்டல் இஷ்யூ வந்து பெருசாயிடுச்சு. இப்போ முதல் 50 வருஷத்துல எப்படி இருந்ததுன்னா, மக்களுக்கும் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஷ்யூஸ் தான் இருந்தது. வெர்டிகல் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்குள்ள தான் அந்த கேசஸ் போயிட்டு இருந்தது. செக்யூரிட்டி ஆஃப் தி ஸ்டேட், பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கறத சொல்லி ஸ்டேட் கர்டைல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அடோலசன்ட் ஃபேஸ்ல ஹாரிசாண்டலாக அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு புக்ல சொல்றப்படுற ஒரு கருத்து பிடிக்காததுனால இன்னொரு குரூப் வந்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த புக்கை பேன் பண்றாங்க. இன்னொரு குரூப் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த படத்தை பேன் பண்றாங்க. இன்னொரு குரூப் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாமே அந்த ஸ்பீச்சை வந்து கண்டம் பண்றாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் த்ரூ மாப் ஆக்ஷன், டிஃபமேஷன் சூட்ஸ், சோஷியல் மீடியா பிளாக் அவுட். சோஷியல் மீடியால வந்து ஒரு சில ட்வீட்ஸை வந்து நம்ம பேன் பண்றோம். பேனிங் அண்ட் பாய்காட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிடுறோம். அண்ட் வீட்டோஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் சிம்பிளா படங்களை வச்சு கூட சொல்லலாம் அப்படின்னா, இப்போ விஸ்வரூபம் படம் எடுத்து பாருங்க 2013ல. So 2013ல that entire விஸ்வரூபம் மூவி ரிலீஸ் லேட்லி இன் தமிழ்நாடு. என்டையர் வேர்ல்டுல ஜனவரியில ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடுல மட்டும் தான் பிப்ரவரியில ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா that movie was banned in தமிழ்நாடு for 2 weeks. Of course, the movie released later. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவிஸ் பிளாக்கிங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா நடந்த இந்த பத்தான் இன்சிடென்ட்ஸ் வரைக்கும், பத்தான் படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லா தேவர் பர்னிங் ஃபார் அ சில்லி திங். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதோட சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு they are curbing the freedom of expression of another person. So இங்க தான் வந்து இந்த ஹாரிசாண்டல் ரியால்ம் ஓப்பன் ஆகுது. பெருமாள் முருகனோட புக்கு, பெருமாள் முருகன் அப்படிங்கிற இந்த ரைட்டர் வந்து மாதோரு பாகன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த புக்ல வந்து ஒரு சில கருத்துக்கள் தப்பா இருக்கு அப்படின்ட்டு ஒரு குரூப் ப்ரொடெஸ்ட் பண்ணதுனால தட் புக் வாஸ் ஆஸ்க்ட் பேண்ட். ஸோ அந்த புக் வந்து பேன் பண்ண உடனே he said that I'm not going to write anymore. ஸோ அது அப்புறம் சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, if you don't like the book, close the book and don't read it. You cannot come and ask us to ban this book அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. One of the most important judgments in the history of Madras High Court with respect to freedom of expression, with respect to பெருமாள் முருகன் கேஸ். பெருமாள் முருகன் கேஸை நீங்க ஆன்சர்ல எழுதலாம், if you don't like the book, don't read the book and close the book. That is freedom of expression. So நம்ம லைக் we are also seeing, இப்போ வந்து வெற்றிமாறன் கூட சொல்லியிருப்பாரு with respect to திரௌபதி மூவி வரும்போது அந்த படம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒப்பீனியன்ஸ் இருந்தது, பிகாஸ் இட் வாஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்ததுனால. பட் வெற்றிமாறன் கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் எடுக்கிறேன், என்னோட டைப் ஆஃப் மூவிஸ்க்கு கவுண்டரா இன்னொரு டைப் ஆஃப் மூவிஸ் வருது. ஐ கேனாட் கோ அண்ட் சே தட் யூ கேனாட் மேக் சச் மூவிஸ். தட் இஸ் a debate between the movie community. I am making a movie, another counter is coming. For that counter, I will make another counter. That is how a mature society will go. Banning is not going to work here அப்படிங்கறத வந்து வெற்றிமாறன் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து banning is not a solution. ஸோ இந்த ஹாரிசாண்டல் ரைட்ஸ் வருது. ஸோ ஹவு ஒன் குரூப் ஆஃப் people's rights is affecting another people's rights அப்படிங்கிறது they are explaining. So Indian seeks to shut down the opinions, expressions of others when they feel threatened by it. ஸோ இந்த இன்செக்யூரிட்டி வந்து இட்ஸ் தி ஹால்மார்க் ஆஃப் அடோலசன்ஸ். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் யாராவது பண்ணா நீங்க அடம் பிடிச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு அடம் பிடிச்சி அதை கட் பண்ணிடுறது. So just because of the numbers, a mob provides us the comfort. So இந்த mob mentality அப்படிங்கிறது அடுத்த இஷ்யூ வருது. தனியா போயிட்டு பேசுற தைரியம் இல்லாத போது என்ன பண்ணுவோம், கும்பலா போயிட்டு பிரச்சனை பண்ணும்போது அந்த கும்பலோட சேர்ந்து பண்றதுனால ஈஸி ஆயிடுது. So that is creating this thing of suppressing of opinions. So இந்த டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நான் நம்புறது மட்டும்தான் இங்க இருக்கணும், நான் நம்பாதது இன்னொன்னு வந்துருச்சுன்னா நான் போய் என்ன பண்ணிடுறேன், ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் உருவாக்கிடுறேன். உருவாக்கின பிறகு என்ன ஆயிடுது, இப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன ப்ரெஷர் வருது, ஐயோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றும் விதத்திற்காக நான் இந்த படத்தை பேன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி பேன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. நிறைய இஷ்யூஸ் வருதுல, உங்களுக்கு புரியுதா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு இங்க என்ன வருதுன்னா, லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கறது இப்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். So law and order issue kaga they are banning the freedom of expression, but it should be opposite. Government should ensure that freedom of expression is done with protection. They should not ban the movie in order to protect the law and order. They have to ensure the law and order when that is done. Ipo recent kuda nariya stand up comedies, for silly reasons nariya stand up comedy shows were banned throughout India. Nariya stand up comedy shows வந்து it was banned. So that is the thing. And the stand up comedy show நடக்கறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பண்ணக்கூடாதுன்றாங்க. யோ,
ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் இங்க நடக்குது. ஸோ த்ரெட் வந்து வெர்டிகலாவும் இல்லை, இப்போ ஹாரிசாண்டலாவும் மாறிடுச்சு இருக்கு. ஸோ இது இட் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் இன் போத் தி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எடிட்டோரியல். ஸோ இந்த கௌஷல் கிஷோர் கேஸ்ல வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கேன் பி கிளைம்டு போத் வெர்டிகலி அண்ட் ஹாரிசாண்டலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. அந்த அடாலசன்ஸ் வந்து நம்ம மெச்சூர்ட் ஃபேஸ்க்குள்ள போனோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெர்டிகல் லெவலையும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹாரிசாண்டல் லெவலையும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ரொடெக்ட் பண்ணணும். பெருமாள் முருகன் கேஸ் மாதிரியோ இல்லைன்னா அந்த கௌஷல் கிஷோர் கேஸ் மாதிரியோ இஃப் யூ டோன்ட் லைக் தி புக், க்ளோஸ் தி புக் அண்ட் டோன்ட் ரீட் இட் அப்படிங்கிறதா சொல்யூஷனே தவிர புக் பேனுங்கிறது சொல்யூஷன் இல்லை. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இஃப் தே ஆர் ப்ரொடெஸ்டிங் அகேன்ஸ்ட் மூவி அண்ட் தே ஆர் த்ரெட்டனிங் அப்படின்னா, கவர்மெண்ட் ஷுட் என்ஷோர் தட் மூவி இஸ் ரிலீஸ்ட் வித் ப்ரொடெக்ஷன் அண்ட் நாட் தட் ஃபார் தி சேக் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தட் மூவி ஷுட் நாட் பி ரிலீஸ்ட். உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ பத்தான் படத்துக்கு வந்து அசாம் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் அந்த இஷ்யூ போச்சு. ஷாருக் கான் டைரக்ட்லி ரெக்வஸ்டட் அசாம் சீஃப் மினிஸ்டர் தட் மூவி வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொன்னோன்னா அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னாரு, வில் டேக் ஸ்டெப்ஸ் டு என்ஷோர் தட் மூவி இஸ் பீங் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தியேட்டருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் கோ, இட்ஸ் நாட் வைசி வர்சா. தமிழ்நாட்டில் வைசி வர்சா நடந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? விஸ்வரூபம் நடக்கும்போது என்ன பண்றாங்க, லா அண்ட் ஆர்டருக்காக ஒவ்வொரு தியேட்டருக்கும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியே போட முடியாது அப்படின்னு சொல்லி படத்தை வந்து பேன் பண்றாங்க. ஸோ அப்போதான் வந்து கமல்ஹாசன் வந்து இவட ஃபைல்ட் கேஸ் அண்ட் இவட டிஃபீட்டட் ராஜ் கமல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல வந்து இவட டிஃபீட்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும், மூவி ஷுட் பி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். சாரி, ஹைகோர்ட் வந்து தே வுட் ஹவ் செட் தட் மூவி ஷுட் பி ரிலீஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே தென் தி ப்ராப்ளம் கேம் டு அன் எண்ட். ஸோ வாட் இஸ் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி? போத் வெர்டிகலி அண்ட் ஹாரிசாண்டலி இட் ஷுட் பி என்ஷோர்ட். ஸோ மெச்சூரிட்டி இது பாருங்க, மெச்சூரிட்டி இஸ் a duty to conduct oneself in accordance with the social norms. அதான் நான் மெச்சூரிட்டின்னு சொல்றோம். சோஷியல் நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்மையா நடந்துக்கிறது தான் மெச்சூரிட்டி, ப்ராப்ளமேட்டிக்கா இல்லாம. ஸோ அண்டர் வேரிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் irrespective ஆஃப் ஹவு இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் இன் திஸ் கான்டெக்ட். இப்போ மெச்சூரிட்டினா என்ன, நீங்களே அஃபண்டா இருந்தாலும் ஓகே, நம்ம அதை வெளிப்படுத்தி கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிறது தான் மெச்சூரிட்டி. ஸோ அந்த மெச்சூரிட்டி ஸ்டேட்ல நம்ம போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கான்டெக்ட் ஆஃப் அ நேஷன், டோக்கோவெல்லி அப்படிங்கிற இந்த பிரெஞ்சு பர்சன் தான் வந்து பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. when a nation is considered to be politically mature அப்படின்னா capacity of the people of that nation to act responsibility in the face of social flux. சோஷியல் ஃபிளக்ஸ்னா என்ன, ரெண்டு குரூப் ஆஃப் சோஷியல் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன்டராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி they are going to mix. they are two different types of communities. it can be religion, race, caste, linguistic, எதுவாக வேணா இருக்கலாம். அவங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது ஒரு ஃபிளக்ஸ் நடக்குதுல்ல, அதுல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த சமுதாயம் எப்படி அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுது, பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணுதா இல்ல பிரச்சனை இல்லாம ஃபேஸ் பண்ணுதாங்கிறது தான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. இப்போ நம்ம பாக்குறப்போ பார்ட்டிஷனா இருக்கட்டும், 1947 நடந்த பார்ட்டிஷன், அந்த என்டையர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல நடந்த இந்து முஸ்லீம் ரைட்ஸ்ல இருக்கும்போது we are politically immature. அந்த இம்மெச்சூரிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தான் ரைட்ஸ். பொலிட்டிக்கலி மெச்சூர் கம்யூனிட்டி வந்து ஹார்மோனியஸ் கோ எக்ஸிஸ்டிங்கை தான் வந்து கொண்டு போகும். அந்த ஹார்மோனியஸ் கோ எக்ஸிஸ்டிங்கை நோக்கி கொண்டு போறது தான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது டோக்கோவெலி அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஸோ பேரெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலனாலும் அடிச்சு விடுறது. ஓகே, ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு தி எண்ட். ஸோ லாஸ்ட் எடிட்டோரியல் வந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து மெயின்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. எஸ்ஏ ரைட்டிங் ஒரு டைமென்ஷன், ஆன்சர் ரைட்டிங் ஒரு டைமென்ஷன், ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி அனெக்டோட்ஸ் வந்து எஸ்ஏல யூஸ் பண்ணுங்க. பிலாசபி பேஸ்ட் எஸ்ஏஸ் எப்படி எழுதணும் தானே எல்லாரும் கேட்கறாங்க. இந்த மாதிரி தான் எழுதணும். இப்போ இந்த எஸ்ஏ எழுதியிருப்பார்ல, இந்த எடிட்டோரியல் இருக்குல்ல, இந்த எடிட்டோரியல் போய் படிங்க. இந்த எடிட்டோரியல் படிங்க, இப்படிதான் உங்க எஸ்ஏவும் எழுதணும். ஸோ இந்த மாதிரி வந்து புது புது டைமென்ஷனா கொடுத்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு இப்படி ஒரு அனாலஜி கொடுக்க முடியுது இல்லை அவரால். இந்த மாதிரி தான் நீங்க வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த பிலாசபிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அனாலஜி கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும். ஓகே, ஸோ யூஸ் திஸ் ஃபார் எஸ்ஏ. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் ஃபார் தி டே. ஃபார் ஹேவிங் எனி டவுட்ஸ் நீங்க லைவ் சாட்ல கேட்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு சீக்கிரம் முடிச்சிருக்கேன். தேங்க்ஸ் டு ஹிந்து ஃபார் நாட் புட்டிங் any detailed editorials. Sir, request please continue with the geography video. See, climatology போடலாம் அப்படிங்கிற முடிவுல தான் I was allocated climatology. ஏன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ்ல ஆல்ரெடி they completed geomorphology and oceanography வந்து வேற ஒரு ஃபேக்கல்டி பண்ணிட்டாரு. I was just given only climatology. So அதனால I completed only climatology. ஸோ இப்போ நான் வந்து I've come back to economy, my subject again. Previous year questions போட்டுட்டு இருக்கேன். Maybe if time permits, after completing the previous year question series, I will put geography videos.
ஸோ தேங்க்யூ ஆல். வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி டுடே செஷன். இன்னைக்கு நம்ம 5 எடிட்டோரியல்ஸ் பார்த்தோம். இது ஒரு வாட்டி பார்த்துட்டு டோன்ட் லீவ் இட், யூ டூ தி ரெகுலர் ரிவிஷன். இன்னைக்கு நடந்த எடிட்டோரியலை வந்து நீங்க இன்னைக்கு கவனிச்சிட்டீங்க, இதை நோட்ஸ் எடுங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக் எடிஷனை வந்து ரிவைஸ் பண்ணுங்க. சாட்டர்டே வந்து ப்ரீவியஸ் எடிஷனை ரிவைஸ் பண்ணிட்டு சண்டே அன்னைக்கு திரும்ப இந்த எடிஷன் பாருங்க. இதை வந்து GS 1 2 3 4 அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி எழுதுங்க. இப்போ நான் எஸ்ஏக்கு இது யூஸ் ஆகும், எஸ்ஏக்கு இது வருதுன்னு சொல்லும்போது அது காதல வாங்கிட்டு இருக்க கூடாது. எஸ்ஏ அப்படிங்கிற டாபிக் போட்டு அதுக்கு நீங்க நோட் பண்ணிருக்கணும். இது எத்திக்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லும்போது எத்திக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல அதை ஆட் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து நீங்க எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ யூ வில் ஹேவ் சம் லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் which you can use in the main answer writing. So make the best use of it through regular revision and note making. So we'll wind up for the day now. We'll meet next week in another set of 5 tutorials. Bye bye.